வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டா வந்த கேஸ் கிரைசிஸ், ஈரான் அமெரிக்கா போர், அதனுடைய விளைவாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கேஸ் தட்டுப்பாடு. இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேச இருக்கோம். என்ன அப்படின்னா, இதுல கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது உண்மை, அதுல மக்கள் கொந்தளிக்கிறது உண்மை. இப்ப நேற்று இரவெல்லாம் பெட்ரோல் பங்க்ல வந்து அவ்வளோ வண்டி நின்றுட்டு இருந்தது. போயிட்டு பெட்ரோல் டீசல் கிடைக்காது, அல்லது நம்ம இப்பயே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணுன்ற அளவுல மக்கள் கூட்டமாக போய் பெட்ரோல் போடுறத நேத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேனிக் மோட்ல உலகமே இருக்கு. ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு, ஒரு போர் போயிட்டு இருக்கு. என்னென்ன தட்டுப்பாடு ஏற்பட போகுதுன்றது தெரியல. ஃபர்ஸ்டா கேஸினுடைய தட்டுப்பாடு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மக்கள் ரியாக்டும் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரியான சூழல்ல, ஒரு போர் சூழல்ல, இந்த சூழலையும் மக்களை குறை சொல்றது, இப்போ நீங்க எதுக்கு கேஸை யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து எலக்ட்ரிக்கு மாற வேண்டியதானே, இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்க, சமைச்சுதான் சாப்பிடணுமான்ற அளவுல பலர் பேசுறதை பார்க்க முடியுது. இந்த மைண்ட் செட்டை டீகோட் பண்றதுதான் இந்த எபிசோடினுடைய நோக்கம். இந்த எபிசோட்ல யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தோழர் திரு வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று ஏற்பட்ட உடனே பலரும் வந்து அது தொடர்பான நிறைய செய்திகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஒரு ஆல்டர்னேட் வியூ அதுல வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, பத்ரி சேஷாத்ரி அவர்கள் அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீ ஏன் மாறக்கூடாது, இண்டக்ஷன் ஸ்டவ் இதான் கரெக்டான டைம், நீ இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். கேஸை நம்பி நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க, ஒரு பால் வச்சா கேஸ்ல எவ்வளவு செலவாகும், இண்டக்ஷன்ல எவ்வளவு செலவாகும் சொல்லி இன்னைக்கு காலையில ஃபில்டர் காஃபி அவர் குடிச்சிருக்காரு. அதுக்கு டிகாஷனுக்கு நான் சுடு தண்ணியை சூடு பண்ற போட்டோ போட்டிருந்தாரு. நேத்து வந்து பருப்பு உசிலி அப்படின்னு ஏதோ ஒரு டிஷ் குக் பண்ணிட்டு இருக்கேன், அதை போட்டிருந்தாரு. 2 இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அதுல வச்சுட்டு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கன்வீனியன்டா இருக்குன்றதை தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும். அண்ட் நானும் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலா ரொம்ப கொஞ்சம் கடியா தான் இருக்கும். அது கேஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட், நம்ம வந்து சீக்கிரம் குக் பண்ணலாம், சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம், எல்லாமே பண்ண முடியும், எல்லாமும் பண்ணலாம், பெரிய பெரிய சட்டியை வைக்கலாம், எதை வேணா வைக்கலாம். ஆனா இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் சில இண்டக்ஷன்ல வந்து அதுக்கான பேஸ்மெண்ட் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்கணும், அப்பதான் அதுல வைக்க முடியும். சும்மா சின்ன சின்ன சுடு தண்ணி வைக்கிறதுக்கு, முட்டை வேக வைக்கிறதுக்கு, பால் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு கேஸ் அதிகம் செலவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இண்டக்ஷன்லேயே அவங்க லைஃபை வாழலாமே அப்படின்ற அளவுல பத்ரி பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் பார்ப்பனர்களோட லைஃப் இருக்குல்ல, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா பார்ப்பனர்களும் இல்லை, ரொம்ப சில அவர்களாலும் கைவிடப்பட்ட பார்ப்பனர்கள் உண்டு, அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்ப்பனர்களால் ஏன் இப்படி பேச முடியுது? மோஸ்ட் அந்த பார்ப்பனர் அல்லது வந்து அந்த மேலாதிக்கத்தை விரும்புகிற சிலருக்கு வந்து அவுட் ஆஃப் இன்னோசன்ஸ் அது வரலாம். பத்ரி மாதிரியான ரொம்ப செலக்டிவா பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு ஆதரவா அணுகிற, அவங்களுக்கு பிடிச்ச அரசாங்கத்துக்கு ஆதரவா அணுகிற அவங்களோட அதுதான் மேஜர் நான் பாக்குறேன். அவரோட பார்ப்பனர்களோட வரலாறுல பாத்தீங்கன்னா, பஞ்சத்தில் இறந்த பார்ப்பனர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இருக்காது. ஆனா பஞ்சம்ன்றது கொடூரமா இருந்திருக்கும். ஆனாலும் அதுல இருந்து அவங்க வெள்ளத்தில் சிக்கிய கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா, பார்ப்பனர்களோட இடம், குடியிருக்கிற இடம் மேட்ல இருக்கும், உயரமான இடத்துல தான் அவங்க இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அவங்க இன்னும் கடுமையான இதுல எல்லாம் அவங்க வந்து போர்ல ஈடுபட்டிருக்காங்களா? ஈடுபடக்கூடாது. போர்ல ஈடுபட்ட வரலாறு கிடையாது. ஸோ எந்த ஒரு பேரழிவிலும் பார்ப்பனர்கள் பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவு. டிமானிட்டைசேஷன், அது மாதிரி நீங்க எதையும் எடுத்துக்கோங்க, தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கும். யாரை சப்போர்ட் பண்ணா? எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க பாதிக்கப்படுறவன நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வியாபாரம் போகுதுன்னு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பட் பத்ரி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பெரும்பாலான விஷயங்கள்ல, கலவரமோ பஞ்சமோ எதிலும் கூட பார்ப்பனர்கள் பாதிக்கப்படுறது. அதாவது தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு எதிராக திராவிட இயக்கம் அப்படியே வந்து அவங்களோட ஸ்பேஸை காலி பண்ணுச்சுன்னு எல்லாம் கடந்து போராட்டாங்க இல்லையா? எத்தனை பேர் அதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் எத்தனை இந்தியாவில்? பார்ப்பனர்களோட ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்கள்னால பாதிக்கப்பட்ட பார்ப்பனர்கள் எத்தனை பேர் பாருங்க. ஒரு காலம் வரைக்கும் பெண்கள் கல்லூரி இல்லை, இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லைங்கும் போது பெரியார் மணியம்மை தான் தஞ்சாவூர்ல எனக்கு தெரிஞ்ச பார்ப்பனர்கள் வீடுகள்ல டாப் ப்ரையாரிட்டி அதுவாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சாலும் கூட அவங்க வந்து பெரியார் மணியம்மை காலேஜை கன்சிடர் பண்ணுவாங்க இன்ஜினியரிங், ஏன்னா அது பெண்கள் பொறியியல் கல்லூரி. எந்த பெரிய பிரச்சனையிலும் அவர்கள் பெருசா சிக்கிக்கலங்கும் போது வரலாறு நெடுகவே அவர்கள் இந்தியாவில் இந்த மாதிரியான பெரும் போர்கள்ல இதுல எல்லாம் வந்து மாட்டிக்கல, அவங்க ரொம்ப சேஃபா வந்துட்டாங்க. வெள்ளைக்காரன் வர்றான், ராஜாக்களை ஒழிக்கிறான், ராஜாக்களை ஒழிச்சா ராஜாக்களை அண்டி வாழ்கிற பார்ப்பனர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவர்கள் அப்ப என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளைக்காரங்கள்ட்ட வேலைக்கு போனாங்க. அடுத்ததா சரி ஓகே, கிராமப்புற பொருளாதாரம் காலியாகுது,
கிராமங்கள் இனிமே கிராமங்கள் வயல் நிலம் உங்களுக்கு வருமானத்தையும் வாழ்க்கையும் உறுதிப்படுத்தும் போது பார்ப்பனர்கள் கையில் நிலம் இருந்துச்சு. வெள்ளைக்காரன் வந்து நகர்ப்புறங்கள்ல கிளர்க்கு வேலை, இந்த மாதிரி சூப்பர்வைசர் வேலைங்கிற மாதிரியான வேலைகளுக்கு டவால் இதெல்லாம் தேவைப்படும் போது அவங்க அங்க மைக்ரேட் ஆகுறாங்க. இந்தியா முழுக்கவே அந்த பக்கம் மைக்ரேட் ஆகுறாங்க. சரி, சின்ன சின்ன நகரங்கள் இது சரிப்பட்டுறாது. அடுத்ததா சென்னைக்கு முதல்ல நகர்ந்தது பார்ப்பனர்கள் தான். சென்னையிலேருந்து டெல்லிக்கு நகர்ந்தது அவங்க தான். டெல்லியிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போனது அவங்க தான். அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அதிகம் போனது அவங்க தான். இந்த வாய்ப்புகளை முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள்ல அதிகம் பயன்படுத்துவது அவங்களா இருந்தாங்க. மோசமான விஷயங்கள்ல குறைவா பாதிக்கப்படுறதும் அவங்களா இருந்தாங்க. ஸோ இயல்புலையே ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப ரொம்ப திண்ணையில உட்காந்துட்டு கேஷுவலா சினிமா பார்க்குற மாதிரி அணுகுகிற ப்ரிவிலேஜ் அவங்கள்ட்ட இருந்தது. எது ஒன்றையும் ஒரு மாதிரி தெனாவட்டா அந்த தஞ்சாவூர் அசமடக்கி பேசுறதுன்னு சொன்னாங்க. எதையும் டிஸ்கவுண்ட் பண்ணி அதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காமெடியில அது வரும். உலக மகா பிரச்சனையை கூட ரொம்ப ரொம்ப அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி சமூக பிரச்சனைகளை பார்க்கிற சொகுசு அவங்க கிட்ட இருந்துச்சு. சரியா தப்பா அந்த பேச்சே இல்லை. ஏன்னா அந்த அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தர் வர்றாங்கனாலே அவர்கள் அவங்க அந்த ப்ரிவிலேஜுக்கு என்டைட்டில் ஆயிடுறாங்க. அதனால இதை பார்க்குற வந்துடுது. பத்ரி மாதிரி இருக்கிற இந்த சுமந்த் மாதிரி இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அதை கொஞ்சம் இன்டலெக்சுவலாக அதை அணுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, சாதாரண மக்கள் கஷ்டப்படும் போது தான் நாம நல்லா இருக்க முடியுங்கிறது அவங்களுக்கு புரியுது. எப்போ பிறர் படிக்க ஆரம்பிச்சாங்களோ அவர்களுக்கான ஸ்பேஸ் போச்சு தமிழ்நாட்டில். ஸோ அப்போ தெரியுது அவங்களுக்கு இவங்களோட படிப்பு நாசமானால் ஒழிய நம்மளுக்கு இருக்கிற அந்த அந்த சூப்பர் பவர் நிலைத்திருக்க வாய்ப்பு இல்லை. மோடி மாதிரி ஒருத்தர் இருந்தாதான் நம்ம பொழைச்சிருக்க முடியும். மோடி மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா இங்க இருக்கவங்க கஷ்டப்படணும். இதுல இருந்து தான் இந்த சிந்தனை வருது. நீங்க கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டா பத்ரியும் தானே கஷ்டப்பட போறாரு. ஆல்டர்னேட் அவங்களுக்கு இருக்கு, அஃபோர்டபிள். எல்லாத்தையும் நிறுத்து, இதை வச்சுக்கலாம். ஸ்ரீசேகர் ஒரு ஃபோன் கால்ல ஃபோன் கால் ஒரு ட்விட்டர்ல இதை மாற்ற முடியுது இல்லையா? எல்லாருக்கும் அவங்களோட என்டையர் இதுக்கும் இந்த சொகுசு அவர்களுக்கு இருக்கு. அதனால பத்ரிக்கு இருக்கிறது ஒரு கூடுதலா ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். அவர் எப்பாடுபட்டாவது இந்த பார்ப்பனர்கள் நலனுக்காக நடக்கிற பாஜக அரசை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க. டிமானிட்டைசேஷன் அப்போ ஒரு விஜய் டிவில ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு நீயா நானா, பத்ரி அந்த பக்கம் இருக்காரு, நான் எதிர்பக்கம் இருக்கேன். இவங்க அந்த அணுகு விருதம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன் யூபிஐக்கு மாறிக்க அந்த டைம்ல ஏதோ ரொம்ப மினிமமா பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, சில்லற காசு எடுத்துட்டு போற எதுக்கு சிரமம்? இது வந்து அடுத்த இதுக்கு நீ ஒரு நல்ல கேஷ்லெஸ்க்கு மாறுங்க அப்படிங்கிறதுல இது என்னன்னா சுற்றி வளைத்து அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது 1க்கு 2 மடங்கா செலவு பண்றது கூட அவங்க சாத்தியம். சரி, ஒரு அரசாங்கம் செய்யுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அனைத்து ஜாதியினரும் கருவறைக்குள்ள போலான்னு ஒரு இதை வந்து அரசாங்கம் அறிவிக்கும் போது கேட்டாங்களா? அரசாங்கம் தானே சொல்லுது, காலம் மாடும் தானே, ஏன் நான் மணியாட்டினா ஆடாதா, ஏன் வரக்கூடாது, அப்போ மட்டும் ஏன் கொந்தளிக்கிறாங்க? இல்லை இப்போ சொல்லுங்களேன். அவர் சொல்றாருல, கவர்மெண்ட் பண்றதுல நம்ம அட்ஜஸ்ட் தானேங்க பண்ணணும். அரசாங்கம் சொல்லட்டுமே, எல்லா ஸ்கூலையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும், எல்லா காலேஜையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும், கவர்மெண்ட் கொடுக்குறதா சீட்டுன்னு சொல்லுங்க, புதைச்சிருவாங்க அவங்கள. இங்கே எந்த எல்லை வரைக்கும்னா யாரை காப்பாற்றணும், யாரை குழியில தள்ளணும் அப்படிங்கிறது. கூடுதலா அவர்களுக்கு இப்போ இருக்க தேவை என்னவா இருக்கும்? இப்போ இனி அமெரிக்காவுக்கு வந்து யாரும் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் மூளையெல்லாம் அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. மோடியை சொன்னார்னா மோடி அவ்வளோதான், நாளைக்கே தலைகீழ ஆக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் எல்லாத்துலேயும் பணத்திலேருந்து பணம் பார்க்க முடியும்னாலும் கூட அந்த ஒரு மனோபாவம், அது நல்ல கேரக்டர் அதெல்லாம் இருக்கலாம். நானே சில விஷயம் சொல்கிறேனே, நான் எழுதுனதுல எனக்கு வினவில் எழுதியிருக்கேன், இதெல்லாம் எழுதியிருக்கேன். மற்ற எல்லா இடங்கள்லையும் நம்ம எழுதுனதை அப்படியே போடுறது வந்து வாய்ப்பு குறைவு. பத்ரி அவரோட இதில் எழுதியிருக்கேன், ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா கூப்பிட்டு கேட்பாங்க, இது இருந்தார். ஸோ அந்த 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 வியாபாரத்திற்கான ஒரு நியாயம் அல்லது தனிப்பட்ட முறையில் வேற எல்லாம் இருக்கலாம். பட் ஒரு 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 பப்ளிக் இஷ்யூ அட்ரஸ் பண்றதுல அவங்களுடைய பார்வை, அது அவரோட தனிப்பட்ட நபராக அவரோட அணுகுகிற விதம் இருக்கு இல்லையா, அது முழுக்கவே இந்த பார்ப்பன சொகுசுல இருந்தும் அவர்களோட எதிர்கால நலன், இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை காப்பாற்றுற எது ஒன்றையும் அவர் முரட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ணுவார். அதனாலதான் வெள்ளமோதுவோ எப்போதுமே ஏன் கவர்மெண்ட் அவங்களால கண்ணை மூடிட்டு, அதாவது மோடி கவர்மெண்ட் மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை, மோடி கவர்மெண்ட்னு இல்லை, இதுலயே ஒருத்தனை ஆர்கியூ பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் காலத்துல மான்டெக் சிங் அலுவாலியா அவர் ஜஸ்டிஃபை பண்ணாரு, ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கும் குறைவா
30 ரூபா வருமானம் ஈட்டுபவர்கள் வறுமை வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க இல்லை அப்படின்னு சொன்னது. அப்போ என்ன மாதிரி எதிர்வினை வந்ததுன்னா, இது என்னடா அநியாயமா இருக்கு, பஸ்ல ஏறி இறங்குனீங்கன்னா இது பண்ணாது, பால் இதுன்னு எவ்வளவு செலவு இருக்கு ஒருத்தருக்கு, அது குறைந்தபட்ச புரோட்டீன் தேவையோ நிறைவேற்றுறதுக்கு இந்த பணம் 10 மாதம் எல்லாத்தையும் கேட்ட போது அவர் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எப்படி 30 ரூபாய்க்குள்ள வசதியா, எனக்கே 30 ரூபா தான் செலவாகுதுன்னாரு. எங்க 3 பேருக்கும் 4 பேருக்கும் எங்களுக்கே 30 ரூபா தான் செலவாகுதுன்னாரு. ஏன் அலுவாலியாவை காப்பாத்து அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி இவங்களுக்கு 30 ரூபான்னு வைக்கும் போதுதான் மற்ற வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்த முடியும். மான்டெக் சிங் அலுவாலியாவை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குன்னா அது அந்த அவங்க கிளாஸ், அது அந்த வர்க்கம், அது அதை காப்பாற்றணும்னா இவர் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்தாகணும். அதே தான் இன்னைக்கு வரைக்கும் பண்றாரு. டிமானிட்டைசேஷன்ல பண்ணாரு, ஜிஎஸ்டி அப்போ அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல, பட் டிமானிட்டைசேஷனை முரட்டத்தனமா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இது இவர்களுடைய சொகுசுல இருந்து வருது அண்ட் இவங்களோட எதிர்கால நலன்லேருந்து வருது. எங்க கை வைக்கணும், கோயிலில் ஏதாவது பண்ணீங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சொல்றாருல, கேஸ் இல்லைன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்றாருல. ஒரே ஒரு ஆள் மயிலாப்பூர்ல ஒரு போட ஒருத்தர் பூணூல் எடுத்து விட்டாங்க. எப்ப யாரோ ஒருத்தன் பைத்தியார மாதிரி பூணூல் எடுத்துட்டாங்க, விட்டுட்டு போங்க ஏன்னு எழுதுனாங்களா? நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஆமா, நடந்தது. அது பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன குண்டாஸ்ல போட்டாங்க வெட்டினவரை. அந்த அளவுக்கு ப்ரெஷர், அந்த அளவுக்கு அவங்களால தள்ள முடியும் பிரச்சனை. அதனால எல்லாத்தையும் இப்படி வந்து அவங்க அணுகிறதெல்லாம் இல்லை. எதுனா எதில் அவர்கள் சுலபமாக தப்பிக்க முடியுமோ அந்த பிரச்சனையெல்லாம் மக்களை தள்ளி விட்டுட்டு ஒரு கப்பல் ஏறுவாங்க. உலகம் முழுக்க வெள்ளம் வரும் தெரியுமா, கடல் உள்ள ஒரு படம் ஒன்று வந்தது 2012, அது ஏதோ ஒரு படம் ஒன்று. கடல் வந்து அப்போ வந்து சிலர் மட்டும் பணம் இருக்கவங்க மட்டும் தப்பிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிட்டி முழுக்கவே நிதி, கோயில், நிலம், இது எல்லாத்தையும் எங்கெங்க எதுக்கு பவரோ அது எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுங்கும் போது லைஃப் அவங்களுக்கு ரொம்ப சுலபம். அதனால இந்த மாதிரியான பேச்சு வந்து அவங்களுக்கு ஒரு இதுல இயல்பா அவங்களால இப்படிதான் பேச முடியும். அவங்க உங்க வயிறு காயறதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, உங்க வயிறு காயும் போதுதான் அவங்க நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று. மூணாவது, இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் யாரு காரணமோ அவர்களை காப்பாற்றுவதுதான் இவங்களோட மேலாதிக்கத்தை. 10% இடபிள்யூஎஸ் வேற ஒரு அரசாங்கம் யோசிச்சிருக்க முடியுமா? பாஜக தான் கொண்டு வரும். உலகமே பகைச்சுக்கிட்டாலும் சரி, அமெரிக்காவின் பாதார விந்தங்களை பற்றி கொள்வதுதான் என்னோட லட்சியம்னு ஒரு அரசாங்கம் இந்தியாவில் சொல்ல முடியுமா? பாஜக சொல்லுது. ஸோ இவங்களுக்கு அது அந்த மாதிரியான ஒரு அரசு தேவைப்படுது. ரெண்டாவது, அவங்க என்னுடைய மாநிலம், என்னோட நிலம்னு எதையாவது அவங்க ஓன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது யூதர்களும் இங்கே ஒண்ணுதான். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, பிரச்சனை வந்த போது அந்த நிலத்தை, ஜெருசலேமை சுத்தி இருக்கிற நிலத்துக்காக நூற்றுக்கணக்கான வருஷம் சண்டை போட்டது முஸ்லிம். இது எங்களோட புனித பூமின்னு சொன்ன யூதம் அங்கே இருந்தான், போட்டாங்க, உலகம் முழுக்க ஓடிட்டாங்க. காப்பாத்தி நின்னது முஸ்லிம்கள். அங்க இருக்கிற பலஸ்தீனிய மக்கள் தான் அதை காப்பாத்தி நின்னாங்க. ஜெருசலேம் இல்லாட்டி அது முழுக்கவே ஒரு கிறிஸ்டியன் லேண்டா போயிருக்கும் சிலுவை போர்ல. அந்த இடத்துக்காக தானே சண்டை, அந்த இடத்துக்காக சண்டை போட்டு நின்னது முஸ்லிம். இவங்க சௌரியமா உலகம் முழுக்க ஓடி போயிட்டாங்க. எப்போது அந்த இடத்த வச்சுக்கிட்டு நாம வியாபாரம் பண்ண முடியும்னு தோணுச்சோ அப்பதான் ரிட்டர்ன் வந்தான். ரிட்டர்ன் வந்தபோது சும்மா இருந்தான்றீங்களா? இவர்கள் ஹோலகாஸ்ட்ல வந்து பல லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு துரத்தி வேட்டையாடப்பட்ட பிறகும், யூதர்கள் வேட்டையாடப்பட்ட பிறகு பாலஸ்தீனியர்களை அந்த இடத்துல இருந்து விரட்டினாங்க. 49 அந்த காலகட்டத்துல அங்கு கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல, அரபு மக்கள் 70,000 பேர். திரும்ப 20 வருஷம் கழிச்சு அது நடந்துச்சு. அதாவது நாம மைனாரிட்டியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யூதர்கள் எப்போ மரணத்தின் வாசலை பார்த்துட்டு வந்த பிறகு, கிட்டத்தட்ட ஒரு குடும்பமும் எப்ப வேணா சாகலாங்கிற நிலைமையில் இருந்த போது, வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாத்ரூம் பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருந்து என்னைக்கு கூட்டிட்டு போய் கொளுத்தி விடுவான்னு தெரியாது. அந்த பயணம் இருக்குல்ல, குடும்பத்தோட அழைச்சிட்டு போய் ஆண்கள் இங்கே, பெண்கள் இங்கே, குழந்தைங்க இங்கேன்னு பிரிப்பாங்க. அதன் பிறகு ஜென்மத்தில் அவங்களால திரும்பி பார்க்கவே முடியாது. பலர் தன்னுடைய குடும்பத்தை அப்படி 2ஆ பிரிந்து போன போது தன்னோட குடும்பத்தை பார்க்கல. அதன் பிறகு இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் அதற்கு சிமிலரான பல வேலைகளை இஸ்ரேல் சுத்தி அந்த இதில் பண்ணாங்க, பாலஸ்தீன் மண்ணில் அவங்க செஞ்சாங்க. ஸோ இது இந்த ஒரு எதில் ஒன்றிலையும் எதிலிருந்தும் தன்னுடைய வாய்ப்பை கண்டறிகிற இந்த பழக்கம் இருக்குல்ல, அது யூதர்கள்கிட்ட இருந்தது. அதை தான் இவங்க காப்பி பண்றாங்க. மற்றவர்களை நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு வாய்ப்பு, நீங்க வந்து
ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறக்கிறீங்கன்னா இயல்பா உங்களுக்கு அந்த அந்த ப்ரிவிலேஜ் வந்துடும். அதில் நான் போய் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ நான் இப்போ வேண்டி போய் பிறந்தங்கன்னு இல்லை. ஆனால் இந்த இந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களோட அறிவை தங்களோட செல்வாக்கை பயன்படுத்துறதுக்குள்ள அப்போதான் விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியிருக்கு. மற்றபடி இது ஏதோ ஒரு எல்லாரையும் அந்த இனவரிங்கிற மாதிரி பார்க்கறது இல்லை என் நோக்கம். பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கு வரலாறு கொடுத்த வாய்ப்பு, அந்த வரலாறு எதாச்சும் நமக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜை அடுத்ததும் தக்க வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பண்ற அரசியல் இது. அதுல இருந்து தான் வரும். யூதர்களை பின்பற்றாங்க இல்ல அவங்க அவங்களோட இதுல போனாங்க. யூதர்கள் வெறுமனே உலகம் முழுக்க அந்த நிதியை கைப்பற்றுவதுங்கிறதுல ஒன்றா இருந்தாங்க. இன்னொன்று மைக்ரோ மைனாரிட்டி எப்போதும் அதை போல இன்டாக்டா இருந்தா தான் அவங்களால பிழைக்க முடியும். நம்ம அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் தங்களுக்குள்ள ஒன்றா இருக்கும்போது தான் பிழைச்சிக்க முடியும். ஒரு அடையாளத்தை, ஒரு பொதுவான அடையாளத்தை தக்க வைக்கும் போது தான் அவங்களால அதை அடுத்தது கொண்டு போக முடியும். அந்த அளவில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நிலைநிறுத்துவதற்காக மற்றவங்களை பலி கொடுக்கறதுக்கு இல்லை. ஐரோப்பா முழுக்கவே ஜெர்மன் படுகொலைக்கு முன்பே கூட யூதர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு நிறையவே இருந்துச்சு. அதை பெரும்பாலும் நிதியை கைப்பற்றுறாங்க, வட்டிக்கு விடுறாங்கும் போது அந்த பிரச்சனை வந்தது. இல்ல நான் கேட்டது யூதர்களை பின்பற்றுறாங்களா இவங்க அப்படின்னு கேட்க. பின்பற்றுவதெல்லாம் இல்ல, பட் அது நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு உணர்றாங்க. அது வேணா உண்மை. எப்படி பாஜக யூதர்களோட அவ்வளவு அந்த இஸ்ரேலோட எவ்வளவு ஒட்டி உறவாடுது? எப்படி இந்தியா இது வரைக்கும் செய்ய தயங்கிய ஒரு விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமா செய்யறாங்களே. ஏன்னா அவங்க நாம 2 பேரும் ஒண்ணுங்கிற உணர்ச்சி. உனக்கும் முஸ்லீம் பிடிக்கல, எனக்கும் முஸ்லீம் பிடிக்கல, பொதுவான எதிரி, பொதுவான வழிமுறை, சேம் இது லட்சியம், ஒரே லட்சியம், அமெரிக்காவை தங்களோட பிடிக்குள்ள வைத்திருப்பது, இது எல்லாமே அந்த எல்லையிலேருந்து வர மேலாதிக்க உணர்வும் அதையும் எடுத்துக்கலாம். லாபி பண்ணி பிடிச்சுக்கிறது. இஸ்ரேல் வேறொரு வழிகளில் செய்யறான். இங்க பார்ப்பனர்கள்ங்கிறது ராஜாக்களுக்கு இணக்கமா இருந்து நிலங்களை கைப்பற்று மங்களம் எல்லாம் அவங்களுக்கு தானமா கொடுத்ததானே. சதுர்வேதி மங்கலம் இதெல்லாம் தானமா கொடுத்ததுதான். கோயில் அவங்கள்ட்ட இருக்கும், கோயிலுக்கு நிலம் கொடுப்பான் ராஜா. இப்போ நாங்கள் இப்போ ஹொசூரில் இப்போ நான் பார்த்துருக்கேன் ஒரு கோயில், ஒரு சின்னோண்டு கோயில். அந்த கோயிலுக்கு நகரத்தின் முக்கியமான பகுதியில் ஒரு 2-3 ஏக்கர் நிலம் இருக்கு அந்த கோயிலுக்கு. அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. சார் கோயில் இல்லை, கோயில் நிலம் அப்படின்றது கோயில் வழியாக நிதி, கோயில் வழியாக நிலம். அந்த நிலம் மதிப்பிழக்கும் போது அவர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு நகர்றாங்க. கவர்மெண்ட் வேலையும் அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அமெரிக்கா போகிறது, அதுக்கு போனாங்க. அவங்களோட தாய் நிலம்னு ஒன்று கிடையாது. தாய் மொழியும் கூட அவங்க தாய்மொழியாக வச்சிருக்காங்க. சமஸ்கிருதத்தை எல்லா பிள்ளையும் படிக்குதா, ஈஸியாக மார்க் எடுக்கலாங்கிறத படிச்சிருப்பாங்க. தாய்மொழி, தாய் நிலம் அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு. அது ஒரு படையெடுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி மத்திய ஆசியாவிலிருந்து நகர்ந்து ஒரு நல்ல நிலத்தை தேடி வந்தாங்களோ அதன் பிறகு நல்ல வாய்ப்பு தேடி போறாங்க. அது அந்த வகையில் நமக்கு அது ஒன்றும் இல்லை. நிலைநிறுத்துறது அப்படின்ற ஒரு அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கமோ, எல்லாருக்கும் சமமான உரிமை வேணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கமோ வரும்போது இந்த ஆதிக்கம் தன்னை போல தகர்ந்துட்டு போகுது. பட் திரும்பவும் அதை கொண்டு வரதுக்கு இவங்க முயற்சி பண்றது இருக்குல்ல. சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், ஹிந்தி இந்த மாநிலங்களை எப்படி ஒருங்கிணைக்குது, நம்மளுடைய வாய்ப்பை பறிக்கிற எல்லாவற்றையும் அவங்க எதிர்ப்பாங்க. இவங்களை சுமந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இவர் பத்ரி மாதிரி பேசுகிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு அகழ்வாய்வில் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால், ஆமாம் அது ஒரு தமிழ் பேசுகிறவன் கொண்டாடிட்டு போகிறான். இவங்களோட எதிர்மனையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஆதாரம்லாம் கிடையாது. ஏன் இதை விட முன்னாடியே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தில் ஏகப்பட்ட நாகரிகம் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பானையில் எழுதுறதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமா? இப்படி தான் பதில் சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு பேர் நினைவு வரல. இது மாதிரி பல பேர் அந்த ரியாக்ஷன். ஏன் உங்களுக்கு ஏன் அது கோவம் வருது? அதான் சிம்பிள் கேள்வி. கோவம் இல்லை, உங்களுக்கு ஏன் அதை மட்டம் தட்டணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வருது? பிரச்சனை என்னன்னு சொன்னா, இல்லை நீ ஒரு பெருமிதத்தின் வழியா ஒன்றுபட்டுறாது, மொழியின் வழியா நீ ஒன்றுபடாது, மதத்தின் வழியா ஒன்றுபட்டினா எனக்கு பெனிஃபிட் இருக்கு. அது இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை அது உறுதிப்படுத்தும். நீங்க மதம்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா, மத ரீதியா எப்படி நீ சண்டை போட்டீங்கன்னாலும் சரி, அவங்களோட அந்த சுப்ரீமசியை நீங்க உறுதிப்படுத்தி ஆகணும். நீ மத ரீதியா ஒன்றுபடும் போது இது மொழிங்கிறது சிக்கலான ஒண்ணு. அது யார் வேணா அந்த அட்வான்டேஜ் எடுக்கலாம், திறமசாலி மேல வரலாம். அதனால மொழி ரீதியா ஒன்றுபடுவதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. மாநில பார்வையை அவங்க விரும்பினதே கிடையாது. எப்போ அவங்க நாடுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வசனம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, மாநில உணர்வுகள் எழும்போதான் அவங்க அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க. சரி, அப்படின்னு இங்கே தானே இருக்கணும். நீங்க வேணா கனெக்ட் பண்ணுங்க. தஞ்சாவூர்ல இருந்தும் வெளிநாடு போறான், தஞ்சாவூர்ல இருந்து முஸ்லீம் அல்லது மற்றவங்க வெளிநாடு போறாங்க, பார்ப்பனர்கள் வெளிநாடு போறாங்க. எந்த முஸ்லீம் எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்ட்டு போறான், சம்பாரிச்சு இங்க கொண்டு வர்றான்.
இல்ல மோஸ்டா ஒர்க்கிங் கிளாஸ்ல இருந்து போறவங்க மிடில் ஈஸ்ட் தான் போவாங்க. இப்ப போய் மாட்டிருக்க இல்ல அது நான் குறை எல்லாம் சொல்லல. பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க வந்து தேசம் 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 தேசத்துக்காக விட்டு கொடு, தேசத்துக்காக சாவு, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. இவரு இல கணேசன் அவர் ஒரு முறை சொன்னார், ஒரு ஒரு ஊருக்காக ஒரு குடும்பம் தியாகம் பண்ணலாம், ஒரு மாவட்டத்துக்காக ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணலாம், ஒரு மாநிலத்துக்காக ஒரு இதை தியாகம் பண்ணலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்தை தியாகம் மாநிலத்தில் விட்டு கொடுங்க. அதாவது இந்த அணுமின்சார நிலையங்கள் இதெல்லாம் வரும்போது அவர் சொன்ன லாஜிக் இது, இந்த ரோடு போடுறது இதுக்கெல்லாம் லாஜிக். ஆனா மயிலாப்பூர்ல மெட்ரோ போடுறாங்க, வீடுங்க இடியும். இவங்க என்ன பண்ணாங்க, நாட்டுக்காக மெட்ரோ, நாட்டுக்காக தானே மெட்ரோ, மெட்ரோ தான் வரட்டுமே, நேரா போய் சவுந்தரராஜனை பார்த்தாங்க. எம்பி சவுந்தரராஜன், கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டை ஹால்ட் பண்றதுக்கு பண்ணாங்க. இப்ப ஏன் அந்த கிண்டி வருதுல மெட்ரோ, வேளச்சேரி டு கிண்டி, ஏன் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு ட்ரெயின் ட்ராக் இவ்வளவு லேட்டான சரித்திரம் உண்டா? தில்லைகங்கா நகர் வழியா வரணும், லேண்ட் அக்வசேஷன் பிரச்சனை, அங்க போய் சொல்ல வேண்டியதானே, நாட்டுக்காக ட்ரெயின் போனா நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்காக தியாகம் பண்ணுங்க. ஸோ பிரச்சனை வந்து அவர்கள் இந்த இந்த சிக்கலுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் முகம் கொடுத்து அரசாங்கத்தை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கிடையாது. உங்களோட பிரச்சனைக்கு கண்டுக்காதீங்க, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்படியெல்லாம் இருக்காது. அகெயின் நான் அதை சொல்றேன், இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டா இருக்கிறது, ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்கிறது, அதை பத்தி நான் பேச வரல. பட் அதுக்கு ஒரு அறிவுஜீவி முகம் கொடுத்து, அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு, நீ கஷ்டப்பட்டு சாவு நான் ஏன்ற மாதிரி ப்ரீச் பண்றது இருக்குல்ல, அது வந்து இன்னொருத்தரோட கஷ்டத்தை என்ஜாய் பண்றதுதான். இந்த எல்பிஜி இஷ்யூவை பார்ப்போம், அவர் ஏன் இந்த கோணங்களே அவர் தொடலை, ஏன்னா பர்பஸ்ஃபுல்லாக விடுறாங்க. எல்பிஜிங்கிறது வெறும் வீட்டு சமையல் மட்டும் இல்லை, அரசு தான் நகர்ப்புறங்களில் எல்பிஜியில் தான் ஆட்டோ ஓடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் வலியுறுத்தியிருக்கு. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த எல்பிஜி ஆட்டோக்களை நம்பி, எல்பிஜி வாகனங்களை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழி? இதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவான்? பதில் கிடையாது. வெல்டிங் மாதிரியான சிறு சிறு தொழில்கள், இவங்க எல்லாமே இந்த கேஸ் சப்ளை நம்பி தான் இருக்காங்க. அவர்கள் தொழில் பாதிக்கப்படுதுன்னா அந்த இரும்பு பொருளை உற்பத்தி பண்றவனோட தொழில் பாதிக்கப்படும், இரும்பு பொருளை நம்பி இருக்கிற கட்டுமான தொழில் பாதிக்கப்படும். ஒன்று இன்டர் கனெக்டட். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, சரி வச்சுக்கலாம். இதை பற்றியெல்லாம் ஏன் பேசலை? அப்படின்னா அது வந்து அரசாங்கத்தை சொல்லணும். சரி, கிட்டத்தட்ட 32-33 கோடி எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த சிலிண்டர் சப்ளை நின்று போனால் அது அடுத்த வேளை சாப்பாடு நேரடியா இந்தியாவின் உழைக்கும் வர்க்கத்தோட அவர்கள் கடைசியா மிஞ்சி இருக்குது. கடைசியா அவன் வந்து எந்த நம்பிக்கையில நைட்டு சாப்பிட்டா தான் நாளைக்கு வேலை செய்ய முடியும். இப்படி இருக்கிற ஒரு இஷ்யூல நீங்க ரொம்ப சாதாரணமா இண்டக்ஷனுக்கு மாறிங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு விதமான அந்த பிரெட் இல்லாட்டி என்ன கேக் சாப்பிடுங்கிற மாதிரியான இந்த திமிரு, அது பணத்திமிரு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நீங்க முதல்ல உங்களோட கரிசனத்தை முதல்ல வெளிப்படுத்துவீங்க. ஆமா இது கஷ்டம்தான். ஏன் அவர் கரிசனத்தை வெளிப்படுத்தலைன்னா அது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கும்னு அவர் நம்புறாரு. ஆனா இப்ப போர் வந்தா எல்லா நாடும் தான் பாதிக்குது. சுமந்த்ராமன் வந்து சன் டிவி டிபேட்ல ஒரு இஷ்யூ போச்சு, அது அவர் சொல்றது போர் வந்தா எல்லா நாடும் தான், ஐரோப்பாவும் பாதிக்க போகுது, அமெரிக்காவும் பாதிக்க போகுது, அதே மாதிரி இந்தியாவும் பாதிக்குது, அதை நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கு, எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை பின்றது இருக்கு. முன்னாடியே அரசாங்கம் இதெல்லாம் சரி பண்ணிருக்கணும், ஆனா சரி பண்ணிருக்கணும், அரசு அதை பண்ணிருக்கணும். ஆனா அரசு அப்ப நம்ம எதுவும் கேட்கல, அரசும் இதை பண்ணாம விட்டுட்டாங்க. இந்த எல்பிஜி ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுலாம் முன்னாடியே பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, டீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. அந்த அப்ரோச் சரியானதா? இல்ல அதுலயும் இந்த அப்ரோச் அவர் எல்லா இடத்துல எல்லாம் பண்றது இல்ல. நான் நேரா இது விவரமே, ஒரு போர் நடக்குது, ஈரான் மீது ஈரானினுடைய அதிஉயர் தலைவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டால் என்னென்ன நடக்குங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற அரசாங்கங்களுக்கு தெரியும். போன வருஷம் இந்த ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மேல நடந்த தாக்குதலுக்கு பிறகு சீனா தன்னுடைய ஆயில் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்றாங்க. சிச்சுவேஷன் டென்ஷனா இருக்கு. நம்ம இது எப்ப வேணா திரும்ப வரலாம். இந்த இடம் பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, நம்முடைய 50% எரிவாயு தேவை இந்த ஹார்மோஸ் வழியா வருது. இது எப்போது சின்ன இடம், ஈரான் தாக்கப்படும் போது இந்த பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்படி இருந்தும் வெறும் 10 நாள் 11 நாளைக்கு தான் எல்பிஜி ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் நிஜமா உட்கார்ந்து வேலை செய்யறவனுக்கு அது தெரியும். இதை முன்பே ஏன் 5ஆம் தேதி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க? 10ஆம் தேதி ஹோட்டல்கள்லாம் மூடப்படுது, 5ஆம் தேதி கவர்மெண்ட் சொல்லுது ஏது பிரச்சனை இல்லை, போதுமான அளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கத்தார்ல ஒரு பெரிய சப்ளையர், உலகின் பெரிய சப்ளையர், எல்பிஜி சப்ளையர் ஷட் டவுன் பண்றான் ஃபேக்டரியை. அந்த பாதை வழியா இந்திய கப்பல்கள் வர்றதுக்கு அனுமதி இல்லை. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2500 கப்பல்களுக்கு மேல அங்க ஹால்ட் ஆகி நிக்குது. இங்க இருந்து போக வேண்டிய கப்பல் உள்ள போல, உள்ளே இருந்து வர வேண்டியது வரல. இப்படி ஒரு டெட்லாக் இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது அரசு இந்த 10 நாள்ல என்ன செஞ்சாங்க அதை கேட்கணும்ல. ஒரு கொலை நடக்குதுன்னா அதை ஒரு என்ன சொல்றாங்க, அதுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸா அதெல்லாம் இல்ல, அரச சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றத வியாக்கியமா பேச வருது இல்ல. இதில் அரசாங்கத்தை பத்தி அரசாங்கத்தை நோக்கி அவர்கள் கேட்டது என்ன? இவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்துக்கு பணம் கொடுக்கணும் ஏதாவது சொன்னாங்களா? இந்த டிரைவர் கவர்மெண்டோட ரூல்ஸை நம்பி தானே போறான். இங்க பெரிய நகரங்கள்ல பொல்யூஷன் தான் இருக்கு, எல்பிஜி வண்டியை ஓட்டணும்ன்றது, எல்பிஜி அல்லாத டீசல் வாகனங்கள் ஓட்டக்கூடாதுன்றது அரசாங்கத்தோட விதி டெல்லியில இங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஏதாவது பேசுனாங்களா? சகிச்சுக்கணும்னா நீ சகிச்சுக்கலாம், 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட இவர்களால பண்ண முடியும், அல்லது ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ண முடியும். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? அது எப்படி உங்களோட கரிசன லிஸ்ட்ல இது எதுவுமே வரமாட்டேங்குது? மோடியை தவிர வேற யாருக்கும் பரிதாபப்பட மாட்டேன்னு எப்படி அது? இஸ்ரேல் என்ன காரணத்துக்காக இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கிறத நீங்க சகிச்சுக்கிறீங்க, மற்ற எல்லாத்துக்கும் சொல்ல தெரியுதுல்ல. இப்ப அவனுக்கு பங்களாதேஷ் வாங்குறான் அந்த ஹார்மோஸ் வழியா நேத்து இந்தியாவுக்கு வந்த ஒரு கப்பல், தாய்லாந்து கப்பலை அடிச்சிருக்கானுங்க. பங்களாதேஷ் பர்மிஷன் அவங்க கூட நெகோசியேட் பண்ணி பங்களாதேஷ் தன்னுடைய எண்ணெய் கப்பல்களை கொண்டு வருது, இங்க கொண்டு வர்றாங்க. அவங்க 3 நாள்ல கொண்டு வந்து சேர்த்து 3-4 நாள்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஏன் இந்த விஷயத்துல உங்களுக்கு வரல? அது எப்படி என் வீட்டுல அடுப்பறையிலங்கும் போது மட்டும் நீங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்ல பொறிக்கலாம், வேற என்ன பண்ணலாம், இப்ப எதை போடலான்றீங்களே, இந்த விஷயத்துல அது எப்படி கருத்து சொல்ல வரமாட்டேங்குது? இஸ்ரேலுக்கு இந்தியா இஸ்ரேலோட பாதங்களை பற்றி கொள்வதை ஏன் ஏதோ பெருமாளை பாக்குறதுக்கு அந்த மாதிரி எப்படி உங்களால ஆண்டாள் போன மாதிரி எப்படி இந்தியா போகுது, ஏன் இதையும் கேட்க வரல? இது ஏன் உங்களோட ப்ரையாரிட்டி இல்லை? ஆக அவங்களுக்கு யாரை காப்பாற்றணும், யாரை பலி கொடுக்கணுங்கிறது தெரியுது. இந்த போக்குக்காக தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. மற்றபடி அது வரலாற்று 2000 வருஷம் நீங்க சௌரியமா இருந்தீங்கிறதுல நம்ம சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு நம்ம ஏதாவது பேசலாம். இது அந்த ப்ரிவிலேஜ் அண்ட் அதை காப்பாத்தி நான் அப்படித்தான் பண்ணுவேன், உன்னால ஆனதை பாத்துக்க, வேற ஒண்ணும் இல்லை. இவங்களோட ரியல் ஃபேஸ் வரணும்னா சில சமயங்கள்ல அந்த அமெரிக்கா உறவு ரப்சர் ஆன போது தான் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. இது என்னது நம்ம எது போயிடுமோன்ற மாதிரி. இப்போதும் இந்த அமெரிக்காவை தாஜா பண்ணணும், இந்தியா தாஜா பண்ற வரைக்கும் அவர்கள் அரசாங்கத்தை ஒன்றும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அப்படிதான் இது போகும். சோவுடைய ஒரு ஆதரவு இருக்கும் அமெரிக்காவுக்கு. சைனாவெலாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, வெளிப்படையாவே இந்த மேடையெல்லாம் பேசி நான் பார்த்துருக்கேன். துக்ளக் மேடையில சைனாவை ஒழிச்சிட்டு அமெரிக்காவை போய் பற்றிடணும், நம்ம அமெரிக்கா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம், அது எல்லாமே இவர்களுடைய நலன் சார்ந்த பேச்சு தான். ஆமா, அங்கிருந்து தான் வருது. அதுல ஒரு சிம்பிள், அது மிருகங்கள் மாதிரி தான். ஏன் ஒரு தேவைக்கு மேல ஏன் சிங்கமான வேட்டையாடுறது இல்லை? நாளைக்கு அது வேணுங்கிறது தானே. இது அதோட இன்னும் வேர்ஸ்ட் வெர்ஷன். இந்த இடம் இப்படி எப்போது இந்த கவலை கடந்த 11 வருஷத்துல, மன்மோகன் சிங் காலத்துல ஊழல், தூய்மையான அரசாங்கம், இதெல்லாம் பேசின இவர்கள் வாய் கடந்த 11 ஆண்டுகள்ல அந்த லோக்பால் மசோதா இதெல்லாம் இவங்க பேசினாங்களான்னு பாருங்களேன். சுமந்தோ, பத்ரியோ, இல்லை இந்த பக்ஷிராஜன், அனந்தகிருஷ்ணன், இவர்களோ ஏதாவது பேசி பார்த்துறீங்களா ஊழலை பத்தி? அதற்கு முன்பு தேர்தலில் ஏதாவது பண்ணுனா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அரசாங்கத்திற்கு ஆதரவான நபராக இருந்தா இவங்களோட குரல் எப்படி இருந்ததுன்னு புதுசை செக் பண்ணுங்களேன். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நியாயமா? அன்னைக்கு மாரல் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க, நியாய தர்மத்தை இன்னைக்கு பேசுனாங்க. இன்னைக்கு அந்த மசில் பவரை தான் பேசுறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் எதையாவது செஞ்சதுன்னா அது நியாயமற்றது, சட்டவிரோதம், தர்மம் இல்லை, இதெல்லாம் தான். இப்போ என்னன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ராஜதந்திரம். அமித்ஷா பண்ணா அது ராஜதந்திரம். நடுப்பாலத்துல பெருசு இது கீழே போற வண்டி எல்லாம் தெரியற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டம் விடுவது பேச்சே கிடையாது. பொலிட்டிக்கலா இருக்கிற இந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, இவர்கள் வெறுமனே தன்னோட ஒப்பீனியனை சொல்லல, அவர்கள் பிறரை கன்வின்ஸ் பண்றாங்க.
மக்களை கில்ட்ரிப்பாக்கி குற்றப்படுத்தி அந்த ஒப்பீனியனை சொல்றாங்க. நீ எதுக்கு இப்படி வந்து பேசுற, இப்போ ஏன் கேஸ் இல்லைனா என்ன உனக்கு சகிச்சு, அதாவது நாளைக்கு வரப்போது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யறாங்க. அவங்கள்ட்ட வாய்ப்பும் இருக்கு, ஆனா வாய்ப்பு இல்லாதவனே குற்றப்படுத்தி இதை பொறுத்துக்கணும், அவனோட பிரச்சனைக்கு அவன் தான் காரணம்ன்ற ஒரு கில்ட்ரிப்பையும் சேர்த்து இல்ல நாட்டுக்காக நீ பொறுத்துக்கணும். ஆமா ஆமா, அது தேவைப்படும் போது அதெல்லாமே இறங்கும். இது நீ பாண்டே சொன்னார்ல, இவருக்கு அதானியோட பிரச்சனை வருது, அதானி ஊழல் பண்ணினாருங்கிறது அம்பலமாகுது. அமெரிக்கா பத்திரிகை ஒன்றோட ஒரு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கம்பெனி ஒன்று இதை வெளிப்படுத்துறாங்க. அதானியினுடைய ஊழல்கள் முறைகேடுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஊழல் முறைகேடு வெளிப்படுத்தப்பட்டு அவங்களோட ஸ்டாக் 50% கீழே விழுது. பாண்டே பேசுறார், ரங்கராஜ் பாண்டே பேசுறார், இது நல்ல வாய்ப்பு, அதானி ஷேரை வாங்கி வைங்க, அடுத்த 2 வருஷத்துல லாபம் பல மடங்கு ஆகும். பாண்டே பேசுறார். இதுக்கு முன்பு தந்தி டிவியில் பேசும்போதெல்லாம் மற்ற பிரச்சனையெல்லாம் அண்ணா ஹசாரேன் போது, அதன் போது, இதுல எல்லாம் அவர் என்ன பேசியிருப்பாரு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆவணம் வெளிவருது, அதானி ஊழல் செஞ்சாருன்னு வருது. அந்த பிரச்சனையில அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இது நல்ல வாய்ப்பு, அதானி ஷேரை வாங்குங்க. இது இப்போ அதானிக்கு அங்கிள் வேலை பார்க்குற மாதிரி, அது அதானியோட ஸ்டாக்கு வாங்கு, அதானி ஸ்டாக்கை வாங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூச்சப்படுறது அதெல்லாம் கிடையாது. ஊழல் ஒழிப்பு தேவைப்படும்னா அதை எடுத்து இந்த லாபி தோல்ல வச்சுக்கும். ஊழல் ஒழிப்பு அதையே அது ஒரு ராஜதந்திரம்னு பேசணும்னா அதையும் அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள். இது எல்லாத்துலயும் அவங்க நலன்றது அதுதான் பிரதானமாக ப்ரையாரிட்டி. ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கா விசா வரும், மோடி அசிங்கமா திட்டினா அமெரிக்கா விசா கிடைக்கும்னா முதல்ல போய் அந்த வரிசையில் அவங்க நிற்பாங்க. ஏன்னா ஒரு அவங்க ஓன் பண்றதுக்கு ஒரு லேண்ட் இல்லை, அவர்கள் அதை பெருசா பொருட்படுத்தினதும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதை அது ஒரு காரணம். அவங்க எல்லா காலகட்டத்திலும் வெல்த்தியா இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசன். அவங்க இது என் நிலம் அப்படின்னு வந்து பிடிவாதம்லாம் கிடையாது. மொழியை தூக்கி போகணும்னா அது போட்டுருவாங்க. அண்ட் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு அமெரிக்கன் தேசப்பட்டிருக்க போவோம் அத்தாரிட்டி இல்லையா, அதெல்லாம் இல்லை, தேசப்பற்று ஒரு டூல், அது அவ்வளவுதான். தேசப்பற்று உங்களுக்கு தேசப்பட்டு தான் உங்களுக்குன்னா நீ ஏன் அமெரிக்கா போறதை வந்து பெருமையா சொல்றீங்க? நீங்க பிஎஸ்பிபி ஸ்கூலோட இது என்ன, ஒரு காலத்துல அதை பத்தி அங்க படிக்கிற நிறைய பசங்க அமெரிக்கா போயிடுவாங்கிறது தானே. அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு மோடியை காப்பாத்துறதுக்கு தேசபக்தி வேணும், அவ்வளவுதான். நான் அது ட்ரம்ப் தான் இதுக்கு மண்ணலி போடுவாருன்னு நான் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். H1B விசாக்கு வச்சுட்டாரு. அதுலயும் கூட தினமலரே பல சமயங்கள் எழுதியிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள்னு அவங்க யாரை மீன் பண்றாங்கன்னு தினமலரோட ரைட்டிங்ல தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும்போதே வந்திருக்கு. புதுசா வர்றவனை ஏத்துக்க மாட்டாங்க சாமானியத்துல. பிராக்கெட்ல போட்டு சொல்லியிருக்காரு அந்துமணி, அவர் எந்த கம்யூனிட்டியை குறிப்பிடுகிறார் என்று உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பிராக்கெட் இருக்கு. ஒரு இந்தியனை எதுக்க பார்த்தா இந்தியர்கள், பழைய இந்தியர்கள் வந்து பக்கத்துல இருக்க கடைக்குள்ள போய் ஒழிஞ்சுவாங்க, பாத்ரூமுக்கு போயிடுவாங்க, ஒருத்தனை மீட் பண்றதுக்கே தயங்குவாங்க அப்படிங்கிறத அந்துமணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பிராக்கெட் போட்டு. அவர் வந்து பார்ப்பனர்களை தான் சொல்றாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரைட், ஃபைன், அதை விட்டுருவோம். ஏன்னா பத்திரிகை வைக்கணும்ல, நீங்க ஒட்டுமொத்தமாவே தூக்கி சுமந்தீங்கன்னா. அண்ட் இந்த சுப்ரீமசியை காப்பாத்துறதுல ஒரு பெரிய மெக்கானிசம் வேலை பார்த்தது சினிமா வழியா, கதைகள் வழியா. ஏன்னா அதை தீர்மானிக்கிற இடத்துல எல்லாம் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கும் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களின் தலைமை பொறுப்புல 10க்கு 8 பேர் பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. ஸோ நேச்சுரலி அவங்களோட அலையன்ஸ் வந்து அவர்கள் நலனுக்காக செயல்படும். தமிழ்நாடு அவங்களோட கடும் வெறுப்பு பட்டியலில் ஏன் தமிழ்நாடு இருக்குன்னா, இந்த ஆதிக்கத்தின் மீது முதல் கல்லை எரிஞ்சு தொடர்ந்து அந்த சண்டையை மெயின்டைன் பண்ணது தமிழ்நாடு. தில்லானமங்கலம் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வில்லன் யாரு? நம்பியார் கூட இல்ல, அதுல வில்லன் யாருன்னா நாகேஷ். எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாரு. ஆமா, அவர் தான் வந்து திருகு வேலையெல்லாம் பண்றது எல்லாம் இல்ல பெரிய ஆட்களோட மோசமான பக்கத்தை தூண்டி விட்டு இவர் ஒரு பெனிஃபிட் பார்ப்பாரு. கடைசி வரைக்கும் அவர் திருந்தவும் மாட்டாரு. இத மாதிரி சினிமால ஒரு மாற்றம், சினிமாவின் வழியா இந்த ஆதிக்கம். அதற்கு முன்பெல்லாம் அவங்கள ரொம்ப கதை, நீங்க தினமலர் கதையை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 15-20 வருஷமா அதெல்லாம் படிக்கிறது இல்லை அந்த கதையெல்லாம். அதுக்கு முன்பு நான் ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் வாரமலர் கதையெல்லாம் படிப்பேன். நீங்க தொடர்ந்து வாரமலர் கதையை படிச்சீங்கன்னா, சிறுவர் மலர் கதை படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கும். அதுல ரிக்ஷா இழுக்கிறவங்க குடிப்பான், அட்வைஸ் பண்ற இடத்துல, ஒரு ஊரை காப்பாத்துற இடத்துல ஐயருங்க இருப்பாங்க. அகைன் அது அவர்களுடைய இதுலயே சொல்லலாம். சுஜாதா ஓரளவுக்கு நீங்க அதுல அவருக்கு ஒரு இதை கொடுக்கலாம், ஒரு பெருமை அவர் கொடுக்கலாம். அவரோட கதையில 2 பேரும் பிராமணாவே இருப்பாங்க. ஒரு கதையில சுஜாதாக்கு எதிராக பார்ப்பனர்கள் போராடினாங்க. அதுல என்ன நடக்கும்னா, ஒரு லேடி தன்னோட மகளுக்கு சினிமா கதாநாயகி வாய்ப்புக்காக போய் ஒரு டைரக்டரை பார்ப்பாங்க. அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பார்.
அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும்போது அவங்க அம்மா வேர்த்து போய் ஒரு டைரக்டர் நகை கொடுத்து, டைரக்டரோட ஒரு நகை ஜுவல், அது என்னன்னு மறந்துட்டேன் நான், அந்த ஜுவல்லோட வெளியில் வருவாங்க அந்த இதை எடுத்துட்டு. ஹஸ்பண்ட் வந்து இது பொண்ணு, இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு போய் சினிமா சான்ஸ்ன்னு போறியேன்னு திட்டுவார் ஹஸ்பண்ட். உங்களுக்கு என்ன தெரியும், அவள் என்ன மாதிரி இந்த கடந்து கஷ்டப்படுமா, அவ்வளவு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த இது பேசும். அந்த காட்சி விவரிக்கிறது என்னன்னா, அவங்க அம்மா அந்த டைரக்டர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணாங்கிற மாதிரி வரும். அதுக்கு எதிராக போராடினாங்க பார்ப்பனர்கள்லாம். பட் தினமலர் கதைகள் அந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ சுஜாதா என்ன கேட்டால், இன்னும் நான் படித்த வகையில் மேபி மற்றது எனக்கு தெரியல, ரொம்ப கவனிச்சதில்லை. சுஜாதா கதைகளாவது ஓரளவுக்கு ஒரு இதில் இருக்கும். அவர் கதைங்க முதலாளி சைடு இருக்கும், தொழிலாளிகளுக்கு ஒரு அவங்க வந்து சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போராட்டம் நடத்துறாங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவர், அவரோட பார்வை அப்படி இருக்கும். பட் அவர் அளவுக்கு கூட இந்த தரப்பெல்லாம் நியாயமா இருந்ததில்லை, ஒரு பேலன்ஸ்டா இருக்க விரும்பினதில்லை. இது இந்த பிரச்சாரம் வந்து பன்னெடுங்காலமா தொடர்ந்து நடந்தது. இப்போதும் கூட நாம ரொம்ப ரொம்ப வரிய பின்புலத்துல லைட்டா ஒரு ஒப்பீனியன் அது யாருமே எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, நாளைய தேவை இருக்கு, அவர்களுடைய நாளைய நலனும் அதில் ஒரு பார்ட். அது மோடிக்கு ஒரு கெட்ட பேர் வந்து அது சிக்கலானால் அது நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகும். சொன்னார்ல, சோவை அவ்வளவு அவமானப்படுத்தின பிறகும் ராமசாமி ஜெயலலிதா அவர் எப்படி கடைசி பிராமன் தமிழ்நாட்டை ஆள்றதுல நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொன்னார். சசிகலாவை விரட்டி விட்ட போது 91-96 கடுமையாக எடுத்தார் ஜெயலலிதா. அதன் பிறகு ஒரு கட்டத்துல வந்து ஜெயலலிதா தன்னுடைய இயல்பில் பெருசா எதையும் மாத்திக்கல. ஆனாலும் ஜெயலலிதாவை ஏன் அவங்க காப்பாற்ற வேண்டியிருக்குன்னா, வேற இனி ஒரு பார்ப்பன எம்எல்ஏ வரதே கஷ்டங்கும் போது நாம ஜெயலலிதாவை காப்பாற்றி ஆகணுங்கும் போது அவர் உள்ள வர்றாரு. சசிகலாவை விரட்டி விட்டப்போ சாராய கம்பெனிக்கு பொறுப்பு அவர் எடுத்தார். அதாவது ரொம்ப நேர்மையானவர், பெருசா ஆசைப்படாதவர்னு சொல்லப்பட்ட ராமசாமி மிடாஸ் சரக்கு ஃபேக்டரியை பார்த்துக்கிட்டார் ஜெயலலிதா சார்பா. அதை நான் தப்பு சரிங்கிற பேச்சுக்கெல்லாம் வரல. பட் சம்ஹவ் தன்னுடைய சாதி அதிகாரம், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சர்வைவலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் அல்ல, சுப்ரீமசி மேலாதிக்கம், அதிகாரம், மற்றவனுக்கு வாய்ப்பு போயிடக்கூடாது, இது எங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படி நினைக்கிறது தப்பா? ஒரு 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 எக்ஸிஸ்டன்ட் நான் வந்து சொல்றது, நீ வந்து உன்னை காப்பாத்திக்கோ, எப்படி இருந்தாலும் நீ பிழைச்சிக்கணும், உன்னை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்றதுதான் உலக நியதி. அப்படிதானே இருக்கு. இப்போ அமெரிக்கால வந்து லா ஆஃப் த ஜங்கிள்னு சொல்லுவாங்க. உன்னை நீ கொலை பண்ணு இல்லை கெட் கில்டு, அவ்வளவுதான். இதுல வந்து நியாயம், தர்மம், இறக்கப்படுறது, பாவப்படுறது அதுக்கெல்லாம் பூமியில இது இடம் கிடையாது. நீ சர்வே ஆகணுமா, நீ என்ன வேணா, நீ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போ. அது நிறைய லாஜிக்லாம் சொல்லுவாங்கல்ல, என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். நீ என்ன வழியில போறன்றது முக்கியம் இல்ல, இலக்க அடைஞ்சே இல்லையான்றதுதான் முக்கியம். அப்போ அதெல்லாம் நீ வந்து பேசிட்டு இருக்காத, பார்த்துட்டு இருக்காத, இந்த லாஜிக்லாம் நீ பார்க்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு, அவ்வளவுதான். அதுதான் உலக நியதின்றது கற்பிக்கப்பட்டிருக்கு. பலரும் அதை நோக்கி தான் போறாங்க. எல்லாமே இனி நம்ம தனியா ஒரு கோல் நோக்கி போறது, நம்ம நிறைய வாட்டி பேசும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு குழுவா இயங்குறது, அதுலதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். மற்றவங்களுக்காக வேலை செய்யும் போதுதான் ஒரு தன்னிறைவை வந்து அடைய முடியும். நீங்க தனியா போயிட்டு இருந்தா அதை ரீச்சே பண்ண முடியாதுன்ற சொல்லுவீங்க. பட் இன் ரியாலிட்டி எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெஸ்டா சர்வை ஆகிறதுக்கு இல்ல ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் தானே இது. இதை வந்து நம்ம தப்பா பார்க்கணுமா? ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு அது சரியா இருக்க மாதிரி தோணலாம். ஆனால் யதார்த்தத்தில் மனிதன் சர்வை ஆகிறதுக்கான சரியான வழி என்னவா இருக்கும்னா, எல்லாரோட நலனையும் நீங்க உள்ளடக்கி செயல்படும் போதுதான். அதனாலதான் அவர்கள் வந்து இதுல ஓரளவு உருப்படியா இருக்கிற அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடம் ஒன்று தானே இருக்கு, ஏன் இங்கே இருந்துக்கணும்னு ஏன் தோணலை, ஏன் பிள்ளைங்களை அங்கே அனுப்பணும்னு பார்க்குறீங்க? ஏன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த இடத்தின் மேலே பயமாக இருக்குது. இந்த இடத்த பாதுகாப்பு இல்லாமல் வாய்ப்பை உருவாக்கிட்டு நம்ம வெளியில் போகணுங்கிறதான ஆசையாக இருக்குது. ஒன்று இந்த பெயிண்டட் டாக்னு ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் உண்டு. அது அந்த நாய்களுக்கு வந்து ஒரு நாயோட பொறுப்பு இன்னொரு நாய் பார்த்துக்கும். ஒன்று வேட்டையாட போனால் ஒன்று குட்டிகளை பார்த்துக்கும். வயசான நாய்களுக்கு இளம் நாய்கள் வந்து வேட்டையாடுறதுல நிறைய பங்கு கொடுத்த இதெல்லாம் உண்டு. அந்த நாய்களோட ஒன்றா தான் அட்டாக் எல்லாம் பண்ணும். இந்த நாய்களோட பிழைத்திருக்கும் வாய்ப்பு மற்ற மிருகங்களை விட ரொம்ப அதிகம். மனித இனம் எங்கிருந்து பெருசா வளர ஆரம்பிச்சு தன்னுடைய அடுத்த கட்டங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தின் கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு எங்க போகுதுன்னு சொன்னா, எப்போ போகுதுன்னு சொன்னா, ஒருவர் இன்னொருவரை பார்த்து கொள்ற இடத்துல தான் வருது. சில பழைய இதுல சில இது உண்டு. எலும்பு முறிந்த ஒரு மனிதன், எலும்பு முறிஞ்சு அதன் பிறகும் பல வருஷங்கள் உயிரோட வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு இந்த மானுடவியல் ஸ்டடீஸ்ல. எப்படி நடக்கும்? நீங்க கால் உடைஞ்ச ஒரு மனுஷன்
தூக்கிட்டு போனோம். குறைஞ்சபட்சம் 3 மாசம் அவன் ஓய்வு எடுக்கணும். அது சேர்றதுக்கு ஒருத்தர் கட்டு போடணும். ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொண்டு வந்து தரணும். அவனோட யூரின் போகிறதையும் மோஷன் போகிறதையும் க்ளீன் பண்ணணும். அங்கேயே போயிட்டு இன்ஃபெக்ஷனில் சீக்கிரம் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அவனை நகர்த்தணும், அவனுக்கு பராமரிக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு குழு செஞ்சால் தான் வர முடியும். இந்த கேர்ல இருந்து தான் மனித இனம் வந்து ரொம்ப வேகமாக பெருக ஆரம்பிச்சது, உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சது. இந்த நம்பிக்கையில் தான் ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பினான். மடகாஸ்கர் இருக்குல்ல, மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரம் ஆப்பிரிக்க எல்லையிலிருந்து. ஆனால் மடகாஸ்கரில் குடியேறிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க 4000 கிலோமீட்டர் கடல் வழியாக போனாங்க. 4000 கிலோமீட்டர் கடல் வழியாக போனாங்களா? இவங்களோட ஜீன்ஸ் தான் இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் குறைவு. எப்படி? அதாவது முன்னாடி சொல்றேன், கடந்த 200-300 வருஷத்துல ஓரளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகானதெல்லாம் இருக்கலாம், அந்த ஐரோப்பியர்கள் போன பிறகுலாம். ஸோ இப்படி ஒரு நெடும் கடல் பயணத்தை மேற்கொண்டு ஒரே அடியா நேரம்லாம் போயிட மாட்டாங்க. இங்கேருந்து அடுத்த தீவுலேருந்து அடுத்த தீவு அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி மட்டும் இல்ல. ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, என் கூட இருக்கிற இன்னொருத்தன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுல இருந்தா சாத்தியம். ஏன்னா கூட்டு முயற்சியில ஒரு வேலையை நீங்க 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. பட் அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கும் தான் நீங்க விட்டு கொடுப்பீங்க. இந்த இடம் இருக்குல்ல, அல்லது பெரும் வாய்ப்பு. அண்ட் மோர் ஓவர் இவங்க முன்னாடி இருக்கணுங்கிறது கூட இல்ல. இந்த ப்ரையாரிட்டி பத்ரியோ சுமந்தோ இவர்களுடைய அன்கான்சியஸா இவங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னு சொன்னா, பிறர் நல்லா இல்லைங்கிறத நார்மல் ஆக்குவாங்க. ரைட் விங் மைண்ட் செட் எடுத்துக்கலாமா? ஆமா, அதுதான் ரைட் விங் மைண்ட் செட். ரைட் விங்கை காப்பாத்துறது என்னன்னு சொன்னா, அவங்க அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. அடுத்தவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியாது. அதை உணர்ந்து பண்றாங்களா, உணராம பண்றாங்க? உணர்ந்தோ உணராமலோ. ஆனா உணர்ந்து உங்க பேர்ல கல்லெடுத்து அடிச்சா என்ன, உணராம கல்லெடுத்து அடிச்சா என்ன, வழி மாறப்போதா? இல்ல, அவ்வளவுதான். உணர்ந்து கல்லெடுத்து அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி அடிப்பான்றது தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல உணராம கல்லெடுத்து ஒரு தடவை செக் பண்ணலாம், அந்த அளவு தான் அதுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கும். ஸோ இது இந்த ஐடியாலஜியா ரொம்ப டேஞ்சர். ஒரு கலவரத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது, ஒரு பேரழிவை ஒரு வாய்ப்பா பாக்குறது, இது எல்லாமே ரொம்ப அருவருப்பான ஒன்று. நீங்க 100 வருஷம் முன்னாடி கூட தான் மனித கரையை சாப்பிட்டான். நீ அன்னைக்கு மனுஷகரையை சாப்பிட்டே நாம போய் அவனை ஏன்டா இதெல்லாம் ஒரு நாகரிகமாடான்னு அவனை போய் நம்ம திட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு அதை நியாயப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. இதே மாதிரி சில இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, அந்த போரை கொண்டாடுறது இதோட இது பண்ணிக்கலாமா, போட்டு பாம்பு போட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சதறிடுச்சாங்க, அது வந்து முஸ்லீம் வெறுப்பு. போரை வந்து ஒரு என்ஜாய் பண்ற மனநிலை இருக்குல்ல. ஆமா, நம்ம ஆல்ரெடி கூட பேசியிருக்கோம். அதுவும் இதை ஒட்டி வரதா? இல்ல, அது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வெட்டி போய் கூட அதை செய்யலாம். போர் அடிக்குது லைஃப். இதெல்லாம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு. அந்த செல்ஃப் ஹார்முக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தர் தன்னை காயப்படுத்திக்கிறாருன்னா, எமோஷனலி நம்பா இருப்பான். அந்த நம்னஸ் இருக்கும், எமோஷனல் நம்னஸ் இருக்கும். எதுவுமே இருக்காது, மைண்டு பிளாங்கா, ஒரு இதுவும் இருக்காது, எதுலையும் ஆர்வம் இல்லாமல் சலிப்பா இருக்கும். கையை கீறிக்கும் போது ஒரு அந்த ஒரு எமர்ஜென்சியை கையாள்வதற்கு மூளை வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒரு திருப்தியை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு போக்குது. என்னடா லைஃப் போர் அடிக்குது, எல்லாமே இதா இருக்கு, ஒரு போர்னா என்ஜாய் பண்ணல, பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது, இவங்க அடிச்சான் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி உலகத்தை பார்க்குற ஒரு பார்வை, அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர்களை திருத்துவது ஓரளவு சாத்தியம். ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்றதுனால நீங்க கம்பல்சரியா அவங்கள பிடிச்சி ஒரு கரெக்ஷன் சென்டர்ல போட்டு அல்லது வேற ஏதோ ஒரு வழிகளில் அவங்களை நீங்க சரி பண்ணி கொண்டு வரலாம். அவங்களுக்கு ரியாலிட்டியை காட்டிட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொண்டாடுவதற்கு வேற ஒன்று உருவாக்கிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறீங்க, ஒரு பொறுப்புணர்வை கற்றுத்தர்றீங்கன்னா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது அப்படியே வேற, இது நம்பிக்கையிலேருந்து வர்றது. இது அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப வலுவா சொல்றது என்னன்னா, இந்த ஊர் இப்படி நாசமா இருந்தா தான். அதனாலதான் அவங்களுக்கு யூபி கொண்டாடுறாங்க. யூபியோட சின்ன சின்ன போலி செய்திகளை கூட அவர்கள் அதனாலதான் கொண்டாடுறாங்க. ஏன்னா யூபி தான் அங்க மாடல். ஒரு செக்ஷனுக்கு சகல அதிகாரமும் இருக்கணும். ஒரு செக்ஷனுக்கு சகல அதிகாரம் இருக்கணும்னா மற்றவர்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அதோட அது பல சமயங்கள் அவங்களுக்கு உதவி இருக்கு. ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலிட்னு ஒரு தியரி உண்டு. நீங்க ஒரு ஊர்ல 1000 பேருக்கு எம்பிஏ படிச்சவனுக்கு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1100 பேர் எம்பிஏ படிக்கிறான்னு வச்சுங்க. 1100 பேர் எம்பிஏ படிக்கிறான்னா 1000 பேருக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு 100 பேர் போட்டியிலேருந்து வெளியில இருப்பான். அவன் வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்குவான், பிரச்சனை வராது. மற்றவன் களை எடுக்க போவான், இதில் வயரிங் வேலை, ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. அவர்கள் எம்பிஏ படித்தவனை பார்த்து பொறாமப்பட வாய்ப்பு ப்ராக்டிக்கலாக இல்லை. அப்போவே ஒரு பண்ணையில் வேலை செய்கிற அடிமைக்கு யார் பேரில் பொறாமல் இருக்கும்னா, பண்ணையாரை பார்த்து பொறாமல் இருக்காது. பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிறான்ல ஒரு அடிமை,
அவன் பேரில் தான் பொறாம இருக்கும். என்னடா அவன் நமக்கு காட்டில் கிடந்து வெயில்லையும் வேக்காட்லையும் கையிலையும் காலில் ரத்த கஷ்டப்படுறான், அவன் நிழல்ல வேலை செய்கிறான், நல்ல சாப்பாடு கிடைக்குது, தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிறவன் மேலே தான் அவனுக்கு அந்த கோவம் வரும். அப்படி இருக்கும்போது 1000 பேருக்கு குறைவான ஆட்களுக்கு கல்வியும் வசதியும் கிடைக்கும் போது மக்கள் அது பாட்டுக்கு தான் யதார்த்தம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலிட்னா நீங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறீங்க, எல்லாருக்கும் வெவ்வேறு எதை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் குறைவான இடத்துக்கு போட்டி நிறைய இருக்கும். போட்டி நிறைய இருக்கும்போது அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா, என்னது இது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை உருவாக்குன்னு அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவாங்க. இது ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலிட். இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அல்லது கொஞ்சம் காலம் பிடிக்கும். இவங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பாஜகவால் வாய்ப்புகள் இல்லாத ஒரு ஊரில் ரொம்ப சுலபமாக ஜெயிக்க முடியுது அப்படின்னா, இங்கே அந்த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலிட் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு பெரும் தரப்பு மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதெல்லாம் உறுதிப்படுத்துகிற காலத்துக்குள்ளே மக்கள் செலுத்திடுவாங்க. சுலபமாக அந்த 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 பொறாமை எதிர்ப்புணர்வு வந்து மேலே ஏறி வருது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்த ஒரு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு அது எவ்வளவு சரியானதுன்றதுக்குன்னா, சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் நடந்த தற்கொலைகளை விட சோவியத் வீழ்ந்த பிறகு அந்த பிரிஞ்ச இதில் வந்து அதன் பிறகு அங்கே நடந்த தற்கொலைகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அது ஐசோலேட் ஆகுது. நீ உன்னை பார்த்துக்கோ, உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு கிடையாது. நீ இருந்துச்சுன்னா பாரு, இல்லாட்டி சாவு அப்படிங்கிற ஒரு அந்த சூழல் மனிதனை ரொம்பவும் பாதுகாப்பு இல்லாமல் உணர வைக்கும். ஸ்கார்ஃபோட ரிசர்ச் சொல்றது என்னன்னா, அதிகம் ஸ்கார்ஃப்னா அந்த ஸ்கிசோஃப்ரெனியா ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க அப்போ நான் படித்த போது வந்தது. யார் அதிகம் ஸ்கிசோஃப்ரெனியால பாதிக்கப்படுறாங்க, எந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் பிராமின்ஸ் தான் வந்தது. 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸ்கிசோஃப்ரெனியா மற்ற ரொம்ப வறுமையில் இருக்கவங்கலாம் விட்டுருவான், பேய் பிடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று பண்ணுவான், அதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவாங்க, தொழில் விட்டுருவாங்க. பட் அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தது. பட் அந்த ப்ரிவலன்ஸ் அதிகம். இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது? எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், ஒரு டிட்டாச் லைஃப் வாழ்றது ஒரு காரணமாக இருக்கலாம்னு எனக்கு எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். அவங்க ஒரு சமூகத்தோடு மிங்கிள் ஆகாமல் அவங்க ரொம்ப சின்ன இடத்துல இது பண்ணுறாங்க. வெளியில் ஒரு மொழி, வீட்டுக்குள்ள ஒரு மொழி, இதை ஒன்றையும் தன்னுடைய வேல்யூ சிஸ்டமுக்கு இது ஒத்து வருமா, தன்னோட காஸ்ட் ஐடென்டிட்டிக்கு இது நல்லா இருக்குமா, சரியா இருக்குமா அப்படிங்கிறது சமூகத்தை வந்து ஒரு தயக்கத்தோட அணுகிறதுனால இது மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்குது அல்லது ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னார். பட் எனக்கு அதுதான் ஃபைனலான்னு தெரியல. அதன் பிறகு நான் அதை ஃபாலோவும் பண்ணலை, அதை விட்டலாம். இது எப்படி பார்த்தாலும் இந்த மனோபாவம் வந்து ஆனஹோல் நல்லது. போராட்டங்களை கொச்சைப்படுத்துறது அதெல்லாம் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா நீங்க எப்போவாவது அவங்க கேஸ் விலை ஏறுனதை கண்டிச்சு பார்த்துருக்கீங்களா? பத்ரியோ உங்களை கண்டிச்சு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஒன்று, கேஸ் விலை ஏறுறது அவங்களுக்கு அஃபோர்டபுள். 2வது, அது கஷ்டம் இன்னொருத்தருக்கு தானே. இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அது நமக்கு வாய்ப்பு. நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான். நீ வயிறு காஞ்சாதான் நீ அடக்க ஒடுக்கமா இருப்ப அப்படிங்கிற ஒரு பழைய மைண்ட் செட் இருக்குல்ல, அங்கிருந்து வர்றது. இது ஒரு பல்வேறு பிரச்சனைகளின் ஒரு தொகுப்பு. அதுல இந்த சான்ஸை எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த 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 பாகுபாடு நிலைச்சிருக்கணும்னு மெனக்கிடுறாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் நாம் இந்த விஷயத்துல கிரிட்டிசைஸ் பண்ணணும். இது நீடிச்சிருக்கணும், இது இறங்கக்கூடாது, இது இப்படியே கண்டினியூ ஆகணும், இதை அப்படியே கொண்டு போறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் நான் ஆதரிப்பேன். அது மொழி அழிஞ்சாலும் சரி, மாநிலம் அழிஞ்சாலும் சரி, மக்கள் அழிஞ்சாலும் சரி, என்ன அழிஞ்சாலும் சரி, இது நல்லா இருக்கணும், இந்த சிஸ்டம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவர்களுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அதுதான் நாம வந்து இந்த விமர்சனத்துக்குள்ள போக வேண்டிய தேவையை உருவாக்குது. நீங்க ஸ்ரீதர் சுப்பிரமணியம் இந்த இதுல வந்து பார்ப்பன மேலாதிக்க நடவடிக்கைகள் சிலவற்றை கண்டிக்கிறவர். ஸ்ரீதர் சுப்பிரமணியம் அவர் மோடியை அணுகிற விதமும் கொமேனியை அணுகிற விதமும் அப்படியே வேறையா இருக்கும். மோடி செஞ்சுட்டாருன்னா அது ஒரு சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை. அதை வந்து நிராகரிக்க கூடாது. அதை வந்து சட்ட வழிகளுக்கு உட்பட்டு அவர் எதிர்க்கணும். எப்படி பார்த்தாலும் அவர் நம்ம பிரதமர், அவர் அப்படியெல்லாம் ஒரு அளவுக்கு மேலாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவரோட ஸ்டாண்டா இருக்கும். ஆனால் மோடி அவர் குறை சொல்லுவார், பல விஷயங்கள் அவர் குறை சொல்லுவார். ஆனால் அந்த சிஸ்டமை ஒபே பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். ஆனால் அயத்துல்லா கொமேனிய அரசாங்கம் அது என்னவா இருந்தாலும் அந்த நாட்டோட தலைவன் தானே. அமெரிக்கா போய் கொண்டு அதை பற்றி அவர் பேச மாட்டார். இந்த லாபி எப்படி மனிதர்கள் மூளையை மோல்டு பண்ணுதுன்னு பாருங்க. அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த ஸ்கூல் மேல ஏன் ஈரானே பாம்பு போட்டிருக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. இந்த லாபியோட கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இல்ல. பிரச்சனை என்னன்னு சொன்னா,
அவர் தன்னியல்பா அந்த 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 சிந்தனையை வந்து அவங்களை எப்படி மோல்டு பண்ணியிருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவை ஆதரி, ஈரான வெறு. அமெரிக்கா மாட்டிக்கிற ஒரு சூழல் வரும்போது அதுல ஒரு ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அல்லது ஒரு பாக்ஸிங் பேக் மாதிரி நீங்க அவங்களோட இதை வந்து குறை. அமெரிக்க வெறுப்பை வளர விட்டுறாத. ஆனந்த் சீனிவாசன் சொல்லுவார், சீனா ரஷ்யா ஒழிக, அமெரிக்கா வாழ்க. பல விஷயங்கள் அவர் ஈவன் தோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மயிலாப்பூர் லாபியை கண்டிக்கிறாள் அவர் ஆனந்த் சீனிவாசன். ஆனா பொருளாதாரம்னு வரும்போது அவர் கண்ணை மூடிட்டு அமெரிக்காவை ஆதரிப்பார். இதெல்லாமே ஒரு 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 அது ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வளர்ந்த சூழல் அப்படி, அவரோட பிலீஃப் சிஸ்டம் அதுலேருந்து தான் வந்திருக்கும். ஆனா ஆனந்த் சீனிவாசன் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஒரு அந்த ஒரு இது நியாயம்னு உணரும்போது அந்த பக்கம் வர்றதுக்கு வர்றாங்க இல்லையா, அதை நாம அந்த வகையில அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாம வந்து அவங்க அந்த விக்டம் இதை எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன பலருமே யூதர்கள் பத்தி பேசுறதுனால சொல்றேன், யூதர்களும் நாங்களும் ஒண்ணுதான், யூதர்களுக்கு நடந்ததுதான் தமிழ்நாட்டிலையும் நடந்தது, எப்படி அவங்க பாதிக்கப்பட்டு பல இடங்களுக்கு குடிபெயர்ந்தாங்களோ அமெரிக்காவுக்கு போன தேரி அவங்க அதோட ரிலேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஸ்ரீதர் வேம்பு சொன்னாரு, தமிழ்நாட்டுல இங்க இருந்து நாங்கெல்லாம் சிலிக்கான் வேலைக்கு போனது காரணமே இங்க திராவிட இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பை. உலகத்துல எந்த அகதியாவது நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஊருக்கு போய் நல்ல ஊர்ல இருந்து அமெரிக்கா போன வரலாறு எந்த அகதிக்காவது இருந்திருக்கா? சோத்துக்கு வழி இல்லாம கூட வந்தவனை கைகால் முறிஞ்ச குடும்ப உறுப்பினர்களை அங்கேயே விட்டுட்டு மிச்சம் இருக்கவங்க பொழைச்சா போதுன்னு வந்ததுதான் அகதிகளோட வரலாறு. உங்களுக்கு இருந்த மாதிரி நெய்யும் பருப்போட அகதி எங்கேயாவது கூட அமெரிக்காவுக்கு போயிருக்கானா? ஸோ எதை இவங்களுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பையே எப்படி என்ன சொல்றது, ஒரு ஒரு விக்டிம் மாதிரி ஏதோ சீரியல்ல வந்து கதை சொல்ற மாதிரி எப்படி கேஷுவலா அதை திருப்புறாங்க பாருங்க. இது ஒரு படையெடுப்பு, ஆக்கிரமிப்பு. இது ஒன்றும் இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறதுக்கான தேவை இருந்தது. அந்த தேவையை அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் தேவை இருந்துச்சு. அந்த தேவையை மீட் பண்றதுக்கான பொருளாதார பலமும் கல்வியும் சர்க்கிளும் இருந்தது அவங்க கிட்ட. கமலா ஹாரிஸோட அம்மா போனாங்க, அவங்க போய் என்ன நாங்க பிராமின்ஸ் நாங்க பேசுனாங்க, அந்த இடத்துல சொன்னது என்ன, அவங்க வந்து தன் குழந்தைகளை பிளாக்னு தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதான் தேவைப்பட்டுச்சு. அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த ஐடென்டிட்டியை தான் பெருசாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே வந்து அந்த பிளாக் ஐடென்டிட்டி நீங்கள் வந்து அப்போ போய் நான் ஒரு வெள்ளைக்காரன்னு கருப்பு தோளோட போய் கமலாவோ அவங்க அக்காவோ கருப்பு தோளோட போய் நான் ஒரு வெள்ளைக்காரி அப்படின்னு சொன்னால் அந்த சொசைட்டி ஒத்துக்காது. ஸோ அங்கே அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு பிளாக்குங்கிற ஐடென்டிட்டி வேணும். அவர்கள் அதை தான் உயர்த்தி பிடிச்சாங்க. இங்கே இதுதான் இந்த இடத்துல லாபி பண்ணுறதுக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் தேவை. அதனால இங்கே அதை பண்ணுறாங்க. அகேன் இதுக்குள்ள தனி நபர்கள் இதை கையாளுறதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை எனக்கு. அதில் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நாம ஒரு கம்யூனிஸ்ட் அடிப்படையிலோ இல்லை திராவிடன் ஐடியாலஜியின் படியோ இதை மக்களை சுயமரியாதை இன்னைக்கும் இந்த எல்பிஜி பிரச்சனை இருக்குல்ல, இல்ல அந்த பாயிண்ட்டுமே அதுதான், மக்களோட சுயமரியாதையை வந்து கொஸ்டின் பண்றதுதான் இங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மக்கள் போராடுறாங்க அப்படின்னா ஒரு போராட்டத்துல வந்து ஒய்ஜி மைந்தன் நீங்க சைட் அடிக்கிறதுக்கு போராட்டத்துக்கு போறாங்க பசங்கலாம், காலேஜ் பசங்க போராட்டம் பண்றதை பத்தி கருத்து கேட்டதுக்கு அவங்க சும்மா சைட் அடிக்கிறதுக்காக போறாங்கன்னு சொல்றது. எந்த போராட்டம் பண்ணாலும் சும்மா வந்துடுறானுங்கப்பா, கொடியை பிடிச்சிட்டு போராட்டத்துக்கு வந்துடுறானுங்க, உண்டியில குளிக்கிட்டு வந்துடுறானுங்க, சும்மா போராட்டம் புரட்சின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவனு கூட நீ சேரவே கூடாது. முதல்ல இப்போ நார்மலா போராட்டம் பண்ற பசங்களும் ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் அவங்களுடைய வெறுப்பாவுமே இருக்கு. ஸோ அது ஒரு அதனால இண்டிவிஜுவல் பேசுறதெல்லாம் இல்லை, ஒப்பீனியன் மேக்கர்ஸா அல்லது இவர்களுக்கு அரசாங்கத்தில் இருக்க செல்வாக்கு இருக்குல்ல, அதன் அடிப்படையில தான் நம்ம விமர்சிக்க வேண்டியது. மற்றபடி அதுல வந்து ஒரு அவங்க அமெரிக்கா போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஆமா, அப்ப அவங்க தான் படிச்சிருந்தாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டு அங்க போனாங்க, ஒரு வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சது, அவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டியா அதற்கு வேலை பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். இப்போ நான் எங்க கூட படிச்ச பசங்களுக்கு +2க்கு அப்புறம் படிக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறத பத்தின பெரிய அறிவெல்லாம் கிடையாது. முதல் தரம்ல வந்து இல்ல, ரெண்டாம் தரம் படிப்புக்கு கைட் பண்றதுன்றது ஒரு பெரிய வேலை. அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க வந்து அரசாங்கத்து வேலையில இருந்து வந்திருப்பாங்க, யூபிஎஸ்சி எழுதினவங்க இருந்திருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு ஆடிட்டர் இருந்திருப்பாரு, ஒரு என்ஜினியர் இருந்திருப்பாங்க, ஃபாரின்ல ஒருத்தர் இருந்திருப்பாங்க, டாக்டர் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க கஷ்டமே படாம நீங்க சௌரியமா வீட்டுல ஹாலில் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன படிப்புக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, எந்த படிப்பை எப்படி கிராக் பண்ணணுங்கிற இன்புட் வந்து உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன் கூட படிச்சவன்லாம் 15 நாள் ஸ்கூலுக்கு வரமாட்டான், அறுப்புக்கு போயிடுவாங்க. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு கிளாஸ்ல பாதி தான் இருக்கும். நான் எங்க ஊர்ல படிச்ச போது பாதி கிளாஸ் காலியா இருக்கும், அறுப்புக்கு போயிடுவாங்க.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏதோ ஆர்கியூமெண்ட்ல இங்கே தான் திருவான்மையூர் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, என்னடா அது எல்லாரும் நமக்கு மட்டும் எல்லாம் போச்சு வாய்ப்பு அப்படின்னு. அது அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த பிறகு நமக்கு மட்டும் ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குன்னு எதாவது திட்டிட்டு இருக்கு. மேடா நம்ம அரியரை வச்சு வெளியில வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு திட்டும் போது பிளாஸ்ட் ஆயிட்டான். ஏன் நீங்க வைக்க போற காவ காக்க அனுப்புவீங்க, ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு எங்க வாங்குறதுன்னு தெரியாது, யாரும் போக மாட்டீங்க, நானே போகணும். அப்புறம் இப்போ அவனை மாதிரி படிக்கலன்னா என்ன அர்த்தம்னு கடுப்பிடிச்சான். யதார்த்தம் அதுதான். ஏன்னா இங்க நமக்கு ப்ரையாரிட்டி வேற வேற இருந்துச்சு, செய்ய வேண்டிய வேலைகள் வேற வேற இருந்துச்சு. பட் அவங்க கல்வியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் அதற்கான வாய்ப்பு உருவாக்குறதுக்கும் அப்படி ஒரு கடன் இருக்குங்கிறதோ இருக்கிற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோ இதெல்லாமே நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி சூழல் அதனால அவங்க மேலே போயிட்டாங்கிறத பார்த்து நம்ம ஆட்கள் பிரமிக்கவும் அவசியம் இல்லை. அதற்கான சூழல் இருந்தது, அவர்கள் செய்தார்கள். இங்கே நம்ம உருவாக்குங்க. இந்த இப்போ மாடல் ஸ்கூல்ஸ் இருக்கு, கரெக்டாக ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணுற மாடல் ஸ்கூல் இருக்கு. அங்கேருந்து வர அவுட்புட்லாம் ஐஐடியில் சர்வசாதாரணமாக போகிறாங்க. மாவட்டத்துக்கு ஒரு மாடல் ஸ்கூலை வச்சு 500-600 பேர் ஐஐடிக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. நீங்கள் அதை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு நிறைய உளவியல் பரிசோதனைகளும் உண்டு. நீங்கள் சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா எல்லா தரப்புலேருந்து வருவாங்க. சீனா எல்லா நாடுகளையும் ஓவர்டேக் பண்ணுறது அப்படித்தான். கல்வி பரவலாக கொடுத்து அறிவு இருக்கிறவங்க எல்லாராலையும் வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கும் போது அவர்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுது. இதான் யதார்த்தம். அதனால இவர்கள் இதுக்கு ஈல்டாக கூடாது. இப்போ ரிசர்வேஷனை பத்தி அவங்க தப்பா சொல்றாங்க, நம்மளை கில்ட் பண்றாங்க, அல்லது ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை அரச கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நீ அரச கேள்வி கேட்காத, ஆல்டர்னேட்டிவ்க்கு போயிடு அப்படின்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டுக்கு யாரும் ஈல்டாக கூடாது அப்படின்றது ஆயிடவே கூடாது. அவங்கள நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, அவர்களுக்கு இதை பத்தின கரிசனம் இல்லாம இருக்கும். ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு யூ வில் நாட் ஃபுல்லி ரியலைஸ் அன்டில் இட்ஸ் ஹேப்பன் டு யூ. அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழலை சந்திச்சதே மாட்டாங்க. அதனால இயல்புல அது தெரியாம இருக்கலாம். அது சந்திச்சேதான் ஆகணும்னு கிடையாது. நீங்க பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தங்களுடைய அசாத்திய கற்பனை பண்ண முடியாத வசதியை விட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. தினத்தந்தி ஓனர் இருக்கார்ல, அவங்க அண்ணன் கேபிகேன்னு நினைக்கிறேன், அவருக்கு சில்வர் ஸ்பூனோட பிறந்தவர் தான். சகலத்தையும் விட்டுட்டு அவர் கடைசி வரைக்கும் ஒரு ரோட்ல தான் நின்று. கேடிகேவா ஏதோ கேடிகே நினைக்கிறேன். அவங்க சரத்குமார் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கமணியா? ஆமா, தங்கமணி நினைக்கிறேன். ரைட். அவங்க அது இல்ல, நான் தஞ்சாவூர்ல ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கேன். இப்போ திமுக இதுலயும் பார்த்திருக்கேன், காங்கிரஸ்ல இந்த மாதிரி இருந்த ஆளுங்களை பார்த்திருக்கேன். சரியா, தன்னோட பெரும் வசதியை தூக்கி போட்டு இருந்தவங்க பெருமளவு கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க, அல்லது இதுல இருப்பாங்க, மற்ற அமைப்புகள் மற்ற இதுல இருப்பாங்க. அதனால ஒரு பெரும் வசதியோடு இருப்பதனாலேயே அவங்க இதை செய்ய தகுதியற்றவர்கள்னு அல்ல. நீங்க என்னன்னா, நீங்க உங்க ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரணும். குறைஞ்சபட்சம் அவர் ஆனந்த் சீனிவாசனுக்கு ஒரு நேர்மை இருக்குல்ல, நான் தாங்க வேண்டா அவன் தாங்குவானான்னு அவர் கேட்கிறாருல. அப்படி பார்த்தா ஸ்ரீனிவாசராவ். ஆமா, ஸ்ரீனிவாசராவ். அதெல்லாம் தான் நான் டக்குனு அந்த பேர் நினைவுக்கு வரல. நான் இப்ப சமகாலத்துல சொல்றேன். அதுல இடதுசாரி இயக்கங்களுக்கு எத்தனை பார்ப்பனர்கள் இருக்காங்க, சின்ன குத்தூசி. சோ இது விஷயம் நீங்க பிறந்துட்டீங்கிறதே இல்லை, அல்லது நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்கிறது கூட சிக்கல் இல்லை. அது தொடரணும்னு நினைக்கிறதுல தான் நாம விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் மாடலை ஈவன் ஸ்ரீதர் சுப்பிரமணிய அளவுக்கு கூட அது ஒரு முரட்டுத்தனங்கிற அளவில் எடுத்துக்கலாம். மேபி அங்க கூட நீங்க வேலை செய்யலாம். பட் பத்ரியோ சுமந்தோ என்னன்னா ரொம்ப கான்சியஸா அவர்கள் ஒரு வகையில நலனுக்காக தங்களுடைய மேலாண்மை இல்ல பிறர் கஷ்டப்படுறதுதான் சரின்னு அவங்க நம்புறாங்க. உனக்கு என்ன தேவை? இந்த மதுரை பக்கத்துல பொங்கலுக்கு தன் வீட்டுல வேலை செய்யற தலித்துகளுக்கு இது கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க. பழுக்கவே பழுக்காத பழத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. எந்த ஜென்மத்திலையும் பழம் கொடுக்கணும். நீ எப்படி வாழைப்பழம் திங்களா? இப்போ நான் திருப்பூர்ல வேலை பார்த்த போது ஒரு டையிங் கம்பெனி ஓனர், அவர் வழக்கமாக சனிக்கிழமை இங்கே வேலை ஹோட்டலில் தண்ணி போட்டு போவார். சில இடமா வரல, எங்கள் ஆஃபீஸ்க்கு வரல. நாங்கள் அப்போ ஒரு கனடா பேஸ்ட் கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், லேப் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வர்றதில்ல, கொஞ்ச நாளாக வர்றதில்லை. இங்கே பார்த்துட்டு அப்படி போவார். ஏங்க வர்றதில்ல? கொஞ்சம் வாரமாக வர்றதில்ல. வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சரக்கு போட உள்ளே வர்றேன், என் விஞ்ச் ஆப்ரேட்டர் 2 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், இன்னமே இங்கே தண்ணி அடிக்கூடாதுன்னு கோயம்புத்தூருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னாரு. நீ என்ன செய்ய போற? அதே சாராயம் தான், அதே சைடு டிஷ் தான், நீ குடிக்கிற அதே அளவு தான் குடிக்க போற. ஆனால் பிரச்சனை இந்த இடத்துல என்கிட்ட விஞ்சு வேலை பார்க்குற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கும் போது
அந்த சாராயத்தை நான் குடிக்க மாட்டேங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதோட எண்ணம். இந்த எண்ணத்தை குடிக்கிறத நீங்க தனிப்பட்ட சாய்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இவன்லாம் குடிக்கிற போது நான் இங்க வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போறது இருக்குல்ல, அந்த திமிர நாம குறை சொல்லணும் இல்லையா? அதை போலதான் இங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர்களோட ப்ரிவிலேஜும் நம்மளுக்கு சிக்கல் இல்ல. இந்த ப்ரிவிலேஜ் வச்சு நம்மள அசிங்கப்படுத்துறது, நீயும் நானும் சமம் இல்லைன்னு சொல்றது, இந்த ப்ரிவிலேஜ் கேவலப்படுத்துறதுன்றதான் பிரச்சனை. இந்த ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்கணும்னா பாஜக இருக்கணும். பாஜக இருக்கணும்னா நீ அதை கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேள்வி கேட்க கூடாதுன்னா உனக்கு அதை கேள்வி கேட்க வைக்கிற ஐடென்டிட்டியோ ஐடியாலஜியோ அல்லது ஆர்கனைஸ் அமைப்புகளோ எல்லாமே எனக்கு எதிரி. இந்த 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 ஆர்கனைஸ்டா அந்த 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 இதுல இருந்து வருது. அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில இருந்தும் சிந்தனையில இருந்தும் அது வருது. நலன் சார்ந்துன்னு பேசும்போது இறுதியாக கூட அதை வச்சுக்கலாம். நலன் சார்ந்து பேசும்போது யாருடைய நலனுக்காக நம்ம வேலை செய்யறோம்ன்ற கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குன்றத சொல்லியிருந்தனால நான் சொல்றேன். அந்த சங்கராச்சாரி கைது அப்போ சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர்களுடைய போராட்டம் அப்படின்றது அவருடைய கைதப்போ நடந்துச்சு. அப்போ வந்து செத்து போன சங்கரராமன் வந்து அவனும் அதே கம்யூனிட்டி தானப்பா, எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்களுக்கு வந்து இவர் தான் முக்கியம், சங்கராச்சாரி தான் முக்கியம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. யாருடைய நலனுக்காக அந்த போராட்டமும் நடந்தது அப்படின்றதையும் பல இடங்கள்ல பல பேர் சுட்டி காட்டுவாங்க. அதையும் மாம்பழத்துல உலகின் எந்த பேரழிவின் போதும் மெழுகுவத்தி ஏத்தி பார்த்திருக்க மாட்டாங்க. ட்வின் டவர் அட்டாக்கின் போது நடந்துச்சு. மனித சங்கிலி போராட்டம் நடந்தது ஜெயேந்திர சரஸ்வதி, பொம்பளை கேஸ், கொலை கேஸ், அதெல்லாம் இல்ல எங்காளு. இந்த இந்த இதுல இருந்து வெளியில வர்றது அவங்களுக்கும் கூட ரொம்ப நல்லது. அந்த வாய்ப்பும் கூட ஒரு பணக்கார பார்ப்பனரா ஏழை பார்ப்பனரான்னு சண்டை வரும்போது அனுராதா ரமணனா ஜெயேந்திர சரஸ்வதியான போது பார்ப்பன இயக்கங்கள் யார் பக்கம் நின்னாங்க? சின்மயி வைரமுத்துவ அடிச்ச சின்மயி வைரமுத்துவ எக்ஸ்போஸ் பண்ணுச்சு, நாராயணனை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. யாரது? ஒரு ஆள் ஒரு ஆள் இருந்தார், இந்த பார்ப்பன இயக்கங்களோட தலைவர் ஒருத்தர் இருந்தார். அந்த நாராயணன் வைரமுத்துவ நான் ஸ்டாப்பா அடிச்சாங்க. நாராயணன் என்ன சொன்னார்னா ஒப்பனா தேவடியான்னார். ஒரு ஃபோன் கால் அது லீக் ஆச்சு. இந்த வார்த்தையை வைரமுத்து சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வைரமுத்து எதுவுமே பேசல. வைரமுத்துவை இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறாங்க. நாராயணன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒண்ணுமே இல்லை, சத்தம் இல்லை, கமுக்கமா இருக்கு. கருவாட்டை தொலைச்ச ஐயற மாதிரி சத்தம் போடாம அந்த பக்கம் நகர்ந்தாங்க. இந்த கபடத்தனத்தை பேசணும்ல. இவங்க சின்மயி பக்கமும் நிக்கல அந்த விஷயத்துல, நாராயண விஷயத்துல. அனுராதா ரமணன் பக்கத்துலயும் நிக்கல. அனுராதா ரமணன் வந்து கொலை முயற்சி வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க. எங்காத்து பொண்ணோட மானம் இல்ல இது. சோ உங்களுடைய அந்த அந்த பிராமின் சுப்ரீமசி எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா கொலைகேஸுக்கு போனவனை சப்போர்ட் பண்ற அளவுக்கு வைக்குது. உங்க ஜாதி பொண்ணு ஒண்ண அவருடைய நடத்தையை அசிங்கமா பேசின ஒருத்தனை சப்போர்ட் பண்ற அல்லது கமுக்கமா இருக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துது. உலகமே இஸ்ரேலை ஆதரிக்க தயங்கும் போது இந்தியா இஸ்ரேலை ஆதரிக்கிறத செலிப்ரேட் பண்ண வைக்குது. அசிங்கமானது இல்லையா? நான் இந்த இந்த புரிதல் வரணுங்கிறதையும் நான் சொல்றேன். நான் அதனாலதான் மற்ற எந்த எனக்கு வேற கோவமே இல்லை. இந்த 4-5 பேரை தவிர நான் வேற யாரும் இதுல விமர்சிக்கவும் இல்லை. ஸோ இது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். எல்லாரும் ஒரு காலத்துல புள்ளக்கறி சாப்பிட்டாங்க, புள்ளக்கறி படைச்சிங்கன்றதுனால இப்போ யாரும் பண்றதில்ல. பல விஷயங்கள்ல இவங்க வந்து இன்னும் ஒரு செக்ஷன் ஆஃப் பிராமின்ஸ் வந்து அங்க அமெரிக்க கலாச்சாரத்தோட மிங்கிள் ஆகிறத அவங்க ரொம்ப சுலபமா அக்செப்ட் பண்றாங்க. இந்த பாடகி இவங்க சுதா ரகுநாதனா, அவங்க பொண்ணு ஒரு பிளாக்கை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பையனை ஒரு ஐயர் மாதிரி வேஷம் போட்டு அந்த பையன் தான் பொண்ணை கட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க மேல போகும்போது அட்லீஸ்ட் அந்த சைடு நகருங்க. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வீட்டுல மிகப்பெரிய எதிர்ப்பு சந்திச்சாங்க. ஆனா அதுக்கு ஈல்ட் ஆகணும். அந்த வகையில அவங்கள பாராட்டணும். சில சமயங்கள்ல வந்து நீ உன் வெளியே பாத்துக்கமான்னு ஓரமா உட்காந்துக்காம சுதா ரகுநாதன் அந்த வகையில 100% நம்ம அவங்க சைடு நிக்கணும். ஏன்னா நீ என்ன வேணா பேசிட்டு போங்கடா, எனக்கு என் பொண்ணு முக்கியம்னு போனாங்கல்ல, அந்த நீ ஏன் வீட்டுல அடுப்பெரிய கூடாது, அதை என்ஜாய் பண்ணும் போதுதான் நமக்கு வருது. அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது நேத்து எங்க ஏரியால நான் சாப்பிட்ற இடத்துல ஒரு ஹோட்டலை மூடிட்டாங்க. நான் வழக்கமா சாப்பிட்ற சின்ன கடைகள்ல இன்னொரு கடை திறந்துருக்கு.
5000 ரூபாய்க்கு பிளாக்ல சிலிண்டர் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிலிண்டர் 5000 ரூபா வரைக்கும் நான் தாங்கும், ஒரு வேளை சாப்பாடை கட் பண்றேன், 2 வேளை சாப்பாடு போடுறேன். இன்னும் நிறைய பேர் அதை நம்பி பேச்சுலர்ஸ் நிறைய வர்றாங்க. 5000 ரூபாய்க்கு மேல போனா கடன் நடத்துறதை யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. யாரு? ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற ஒருத்தர் தன்னோட நஷ்டத்தை மீறியும் சாப்பிட வர்றவனோட வெல்ஃபேர் அவருக்கு ஒரு லாங் டேர்ம் இதில் இருக்கு. ஏன்னா இவங்களை இந்த சமயத்துல நாம தக்க வைக்கணுங்கிறது, அதையும் மீறி அவன் சாப்பாடு இல்லாம ரெண்டையும் சேர்ந்து தான். அந்த அளவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இவங்க இப்படி பேச மாட்டாங்க. ஹோட்டல்காரன் என்ன பண்ணுவான், ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலில் ஈடுபடுறவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த என்ஜாய்மெண்ட் வராது. அதுவும் சேர்த்து தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க அந்த இடத்திற்கு எந்த ஐடியாவும் இல்லாதவர்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். பத்ரிய மாதிரி யோசிச்சு ஜாலியா இருக்கணும்னா பத்ரி அளவுக்கு பெரும் செல்வத்தோடு இருக்கணும், சுமந்த் அளவுக்கு பெரும் செல்வத்தோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களால வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியாது. சரியானது கூட கிடையாது. அப்படி என்ஜாய் பண்றது அர்ப்பண அந்த ஐடியாலஜிய வியந்தோதுபவர்கள் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் அதை நீங்க தூக்கி தோல்ல சுமந்துக்கிட்டாலும் உங்களை அந்த மாதிரி நடத்த போறது இல்லை. உங்களுக்கு அதுலயும் கூட கீழே இருக்கிற பார்ப்பனர்களை மேல இருக்கவனை காப்பாற்றணும் போது கீழே இருக்கவனை நீங்க அனுராதராமன் மாதிரி ஆகுறதுக்கோ சங்கர்ராமன் மாதிரி ஆகுறதுக்கோ ரொம்ப நாள் ஆகாது. தேவைதான் தீர்மானிக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலான்றேன், அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் பார்த்துட்டு பரிசீலிக்கட்டும். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.